சின்ன ஷேர் பண்றேன். ஷேர் தெரியுதா? என் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். தெரியுது சார். ஓகே. வணக்கம், நான் மெல்கோஸ் பேசுறேன். டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். நம்ம 2 பேட்ச் நம்ம வந்து பைத்தான் பேட்ச் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்பை பேட்ச் வந்து நம்பை போயிட்டு இருக்கோம், நம்பை படிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேசிக்ஸ் தான் பார்த்தோம், டீடைல்ஸ்லாம் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நியூமரிக்கல் பைத்தானா என்ன ஆரம்பிச்சு நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்லாம் முடிச்சோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் முடிச்சுட்டு நம்ம வந்து முக்கியமான விஷயம் ஒரே ஒரு அரே தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து என்டி அரே இது கிரியேட் பண்றோம் பார்த்துட்டு இருந்தோம். என்னுடைய பிசினஸ் டேட்டா கொண்டு போய் நான் என்னால வந்து லிஸ்ட்ல வைக்க முடியும், பைத்தான் லிஸ்ட்ல வைக்க முடியும், அரேல வைக்க முடியும். லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜினியஸ், அரே வந்து ஹோமோஜினியஸ். அதே டேட்டா நான் வந்து என்டி அரேல வைக்க முடியுது, மல்டி அரே. உங்களுக்கு தெரியும் என்ன பர்பஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது லிஸ்ட்லயும், அரேயோட இல்லாத ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறைய வந்து நம்பி அரேல இருக்குது. அப்புறம் ப்ராசஸிங் ஸ்பீடும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபாஸ்டா இருக்குது. நிறைய விஷயம் ப்ளஸ் மைனஸ்லாம் பர்பஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அப்புறம் நம்ம கடைசியா வந்து பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ் டேட்டா வந்து வைக்கிறதுக்கு வந்து என்டி அரே வந்து பார்த்தோம். அது மாதிரி வந்து நம்ம நிறைய அரேஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து நம்பை அரே, என்டி அரே கிரியேட் பண்றதுக்கு நிறைய ரொட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எம்டின்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. எம்டி வந்து யாராச்சும் எம்டி என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? எம்டி மூலம் நம்ம வந்து ஒரு அரே என்டி அரே கிரியேட் பண்ணாக்க என்ன பண்ண யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் எலிபிடிக்கான ரேண்டமா அரேயோட வேல்யூ எடுத்து ரேண்டமா எடுத்து. வெரி குட். ஓகே, அடுத்தது யாராச்சும்? அப்புறம் சொல்லுங்க, சீனியர்ஸ் கூட சொல்லுங்க, ஜூனியர் யார் வேணா சொல்லுங்க. ஜஸ்ட் மெமரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்களா சார்? மெமரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். நம்ம எம்டில என்ன 3 பாராமீட்டர் கொடுப்போம், அந்த ஷேப் கொடுப்பீங்க, பார்த்து சொல்லுங்க. நீ புதுசானே. அப்புறம் வந்து டேட்டா டைப் கொடுப்போம். ஆர்டர் வந்து காலம் மேஜரா ரோ மேஜரா கொடுப்போம். நம்ம ஷேப் 3.3,4 எனக்கு வந்து 3 ரோ 4 காலம் வேணும்னு பார்ப்போம். நம்ம ஷேப் எம்டி மெத்தட், என்பி.எம்டி மெத்தட் மூலம் நான் வந்து ஒரு என்டி கிரியேட் பண்ணும்போது அவுட்புட் எப்படி இருக்குனாக்க எல்லாமே 0வா வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா அது ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கும் உங்களுக்கு, ரேண்டமா நம்பர்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இல்லைனாக்கா ரேண்டம் நம்பரும் 0வும் சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு பார்த்து நம்ம. அப்புறமா அது வந்து ஒரு அன்இனிஷியலைஸ்டு நம்பர் அரே கொடுக்கும், இனிஷியலைஸ் பண்ணப்பட்டிருக்காது. அதுல உள்ள டேட்டா ஜங்க் டேட்டா, ஒரு சாம்பிள் டேட்டா. நான் வந்து அதோட இண்டெக்ஸ் மூலம் என்னோட பிசினஸ் டேட்டா வந்து நம்ம உள்ள வைக்க முடியும். நான் புட்டுன்ற மெத்தட் வைக்க முடியும் பார்த்தோம். இதான் நம்ம எம்டி மூலம் என்பி.எம்டின்னு பார்த்தோம். நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து புட்டு மெத்தட் கொடுக்க முடியும். அப்படின்னாக்க நம்ம வந்து இண்டெக்ஸ் மூலம் வந்து புதுசா வேண்டிய பிசினஸ் டேட்டா கொண்டு போயிட்டு வைக்க முடியும். அதான் நம்ம பார்த்தோம். 3 பாராமீட்டர் இருந்துச்சு, ஷேப்பு, டேட்டா டைப்பு, அப்புறம் வந்து ஆர்டர் பார்த்தோம். அதுதான் எம்டி அரேக்குள்ள கான்செப்ட் பார்த்தோம் நம்ம. அது நம்ம வந்து நிறைய வந்து டேட்டா டைப்னா இன்ட்னா என்ன, போர்ட்னா என்ன போட்டு பார்த்தோம், ஸ்ட்ரிங்லாம் பண்ணி பார்த்தோம், பூல்லாம் போட்டு பார்த்தோம், நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தோம். நிறைய டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். ஓகேவா? பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஜீரோஸ் வச்சு பார்த்தோம். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணி பார்த்தோம். இது வந்து நார்மலா வந்து நம்பை டேட்டா அரே தெரியும் உங்களுக்கு, பண்ணி பார்த்தோம். ஜீரோஸ்னாக்க அவுட்புட் எல்லாம் வெறும் 0வாவே வரும் உங்களுக்கு பார்த்தோம் நம்ம. அப்புறம் ஒன்ஸ் வச்சு கொடுக்கும்போது பை டிஃபால்ட்டா வந்து ஃப்ளோட்ல வரும் உங்களுக்கு. அரே கூட 1ன்னு வரும். ஏ ரேஞ்ச் வச்சு பண்ணி பார்த்தோம் நம்ம. ஏ ரேஞ்ச் வச்சு அதை ரீஷேப் பண்ணி பார்த்தோம் நம்ம. அது மூலம் நம்ம வந்து ஒரு என்டி அரே கிரியேட் பண்ணி முடியும் பார்த்தோம். எம்டி வச்சு பார்த்தோம். 2 வேல்யூ வந்து பார்த்தோம். ஃப்ரம் பஃபர் நம்மளுடைய இது வந்து பைட், வீணா பாருங்க, ஸ்ட்ரிங் கிடையாது, பைட் ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஒரு பைட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து ஃப்ரம் பஃபர் மூலம் வந்து நம்ம வந்து என்டி அரே கிரியேட் பண்ணி பார்த்தோம். அதுல முக்கியமான விஷயம் வந்து ஆஃப்செட் ஒன்று இருக்கு, கவுண்டர் ஒன்று இருக்குது. ஆஃப்செட் 0னாக்க 0ல இருந்து ஆரம்பிச்சு -1னாக்க எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு வந்து டேட்டா கொடுக்கணும். அதை பார்த்தோம் நம்ம. ஆஸ் அரே வந்து நம்ம எதையுமே வந்து எந்த ஒரு நார்மல் லிஸ்ட்டோட ஒரு சீக்வன்ஸ் லிஸ்ட், டீபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னாக்க வந்து என்டி அரே மாத்திருவோம். அது பார்த்தோம். எதுக்காக வந்து ஆஸ் அரே கொடுக்குறோம் அப்படின்னாக்க நம்ம அப்புறம் வந்து நம்ம பிஐஎல்னு ஒரு ஃபைல வந்து ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணி பைத்தான் இமேஜிங் லைப்ரரி அதை பண்ணிட்டு நம்மளால ஒரு இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணதுனாக்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம அரே மாத்தி கொடுத்துச்சு. அதை பார்த்தோம் நம்ம.
அப்புறம் வந்து ஆஸ் எஃப் அரே பார்த்தோம், ஆஸ் புரோட்டீன் ஃபைண்ட். ஓகே தானே? ஒரு நம்ம டேட்டா வந்து புரோட்டீன் ஃபைண்டை மாற்றி கொடுத்து பார்த்தோம். அப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டால வந்து நாட்டிய நம்பர் இருக்குதா, என்ஏஎன் இருக்குதா, வேல்யூ வந்து இன்ஃபைனைட்டா இருக்கான்னு நம்ம வந்து அரே செக் பண்ணி கொடுக்கும். அது வந்து செக் ஃபைனைட் ஆஸ் அரே. அப்புறம் பார்த்தோம், பிரமைட்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னாக்க அந்த அதுல வந்து ஒண்ணா நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சோம். ஜீரோஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். ஜீரோஸ்ல அப்புறம் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒன்ஸ் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும், 0 இருந்துச்சு, ஒன்ஸா இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து நம்ம. ஓகேவா? அப்புறம் அடுத்த மெத்தட் வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், நம்ம அரே எம்டி அரே, எம்டி மெத்தட், ஜீரோஸ் மெத்தட், ஒன்ஸ் மெத்தட், ஆஸ் அரே, கன்வெர்ட்டிங் இமேஜ் டு என்டி அரே பார்த்தோம் நம்ம. அப்புறம் ஃப்ளோட்டிங் அரே பார்த்தோம். அப்புறம் அரேஞ்ச் வச்சு பார்த்தோம், பிரமைட், ஃப்ரம் பஃபர், இதெல்லாம் வரிசையை பார்த்து விட்டோம் நம்ம. ஆஸ் அரேவுக்கு வந்து 3 டேட்டா டைப் இருக்குது. டேட்டா டைப் வந்து இருக்குது, ஆப்ஜெக்ட், டேட்டா டைப், ஆர்டர்லாம் பார்த்து விட்டோம் நம்ம. இது வந்தோம். ஆஸ் அரே வந்து முக்கியமானது. இப்போ ஒவ்வொரு அரே பற்றி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆஸ் அரே வந்து இப்ப அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது பார்த்தோம் நம்ம இது வரைக்கும் முடிச்சு நம்ம இது வரைக்கும் முடிச்சு நம்ம. சரியா? இப்ப ஒவ்வொரு அறையும் பத்தி நம்ம வந்து விளக்கமா இந்த இருக்கு இல்லையா, இந்த பார்த்தோம்ல அரேஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சோம். நம்ம இன்டெப்த் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப அந்த ஆஸ் அரே என்ன பண்ணுது அப்படின்னாக்க வந்து உங்களுக்கு தெரியும், பைத்தான்ல வந்து சீக்வன்ஸ் டைப் வந்து இருக்குது. பைத்தான்ல சீக்வன்ஸ் டேட்டா டைப் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சீக்வன்ஸ் டேட்டா டைப் எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராச்சும். பைத்தான்ல list tuple, dictionary set, dictionary mapping, list tuple set. ஓகேவா? அதான் சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஓகே தானே? அதெல்லாம் பார்த்தோம். சோ இப்போ ஆன்சர் என்ன பண்ணுனாக்க உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் டூபிள்ஸ், டூபிள்ஸ் ஆஃப் லிஸ்ட் அண்ட் என்டி அரே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுனாக்க வந்து அது வந்து என்ன பண்ணுனாக்க வந்து அரே மாத்த முடியும். அதாவது என்டி அரே மாத்த முடியும். ஏன் சார் லிஸ்ட்டை வந்து நான் வந்து என்டி அரே மாத்தணும், எதுக்கு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து நான் என்டி அரே மாத்தணும், எதுக்கு லிஸ்ட் ஆஃப் டூபிள்ஸ் என்டி அரே மாத்தணும் அப்படின்னாக்க காரணம் இருக்குது. எதுக்கு நம்ம வந்து ஆஸ் அரே மூலம், இந்த ஆஸ் அரே மூலம் என்ன பண்றோம்னாக்க வந்து இதெல்லாம் மாத்த முடியுது, ஏன் மாத்துறோம் அப்படின்னு கேள்வி இருக்குது. அதான் பார்க்க போறோம் நம்ம. சரியா? உங்களுக்கு அப்புறம் பார்க்க போறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து டேட்டா டைப் இருக்கும். அப்ப ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து சி மேஜரோ ரோ மேஜரோ பார்த்துறாங்க. சரிதானே? அது பார்த்து அது இல்லாம உங்களுக்கு வந்து ஆஸ் எனி அரே இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து சப் கிளாஸஸ், இது பாசஸ் த்ரூ சப் கிளாஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்புறம் கண்டிஜியஸ் அரே, ஆஸ் ஃப்ளோட்டிங் அரே, ஆஸ் ஃபோட்டான் அரே, அப்புறம் வந்து ஆஸ் செக் ஃபைனைட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். முதல்ல நம்ம சில விஷயங்கள் பார்த்துருவோமே. நம்ம வந்து இப்ப ஆஸ் அரே வச்சு கொஞ்சம் டீட்டெயிலா வந்து ரிசர்ச் பண்ண போறோம். என்னென்ன இருக்குது எதுக்கு வந்து ஒரு நார்மல் லிஸ்ட் வந்து என்ன பர்பஸ், எனக்கு வந்து நான் வந்து ஆஸ் அரே மூலமா எதுக்கு என்டி அரே மாத்த போறேன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? சரி, இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது நார்மல் லிஸ்ட். ஆல்ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றப்ப இந்த ஆஸ் அரே எப்போதும் என்ன செய்யணும், ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். அது சீக்வன்ஸ் தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட். ஆஸ் அரே ஆஃப் ஏ இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ண பிறகு இந்த டேட்டா என்ன நார்மல் லிஸ்ட் டேட்டா என்ன பண்றாங்க, நான் போயிட்டு என்டி அரே டேட்டா டைப் மாத்தி விட்டேன். ஓகேவா? என்டி அரே டேட்டா மாத்தி விட்டேன். ஏசன மாத்திரம் அப்படின்னு கேள்வி வரும்ல. இப்ப சரி பார்ப்போம். ஸோ அதான் பண்ண போறோம். இப்போ எதுக்கு ஒய் டி வி மாடிஃபை த லிஸ்ட் டு என்டி அரே யூசிங் அரே அப்படின்னு பார்க்க போறோம். எனக்கு நம்ம வந்து இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேல்யூ வந்து எல்லா வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். லிஸ்ட்ல உள்ள எல்லா வேல்யூ ஆட் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டி என்ன செய்யணும்னாக்க ஒரு யாரெல்லாம் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து இப்ப கொரோனா பீரியட்ல வந்து 10 மார்க் கிரேஸ் மார்க் போட்டுருப்போம். எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்க? 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. 3 லட்சம் பேர் என்ன செய்யணும்னாக்க இது மாதிரி டேட்டா லிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு சரியா? உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்கும். அது என்ன செய்ய முடியும் அப்படின்னா 3 லட்சம் பேரையும் போய் நம்ம என்ன பண்ணாக்க நம்ம எல்லாருக்கும் 10 மார்க் கிரேஸ் மார்க் போடணும் முடியுமா? ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இப்போ உங்களுக்கு இப்ப நம்ம வந்து பைத்தான் நடத்தும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்படி பண்றேன். இது வந்து லிஸ்ட். இது வந்து மல்டிபிளை பை 5 வந்து பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் ஞாபகம் இருக்கா? என்ன அவுட்புட் என்ன வரும் ஞாபகம் இருக்கா? இருக்காச்சும் பைத்தான்ல 5 times list repeat ஆகும் சார். 5 times list repeat ஆகும். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? 5 times list வந்து ரிப்பீட் ஆகும். இந்த ஐட்டம். ஆனா எனக்கு பர்பஸ் அது இல்ல. எனக்கு வந்து ஒவ்வொரு நம்பரையும் என்ன செய்யணும்னாக்க வந்து 5 ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது பண்ண முடியுமா? லிஸ்ட்ல வந்து டைரக்டா பண்ண முடியாது. நம்ம ஃபார் லூப் போட்டு ஒவ்வொரு நம்பரை எடுத்து அப்புறம் தான் 5 ஆட் பண்ண முடியும். எனக்கு வந்து 1 × 5, 2 × 5, 4 × 5, 5 × 5 என்ன செய்யணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டையும் 5 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அது நிச்சயம் பாசிபிள் கிடையாது. இப்போ நான் அது லிஸ்ட்ல கூட பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றேன், இந்த லிஸ்ட்ல டேட்டா இருக்குல்ல, இதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 3 லட்சம் பேர் இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதிருக்காங்க. இதெல்லாம் மார்க்ஸ், அவங்களோட மார்க்ஸ். இப்ப என்ன பண்றோம், அதுக்காக வேண்டி என்ன ஆஸ் அரே மூலம் என்ன பண்றாக்க மாத்தியாச்சு.
ஆஸ் அரே மூலம் என்னுடைய சீக்வன்ஸ் டைப் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட்டை வந்து ஆஸ் அரே மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பர் அரே மாத்திட்டேன். ஓகேவா? நம்மள என்ன சொல்றதுல நம்பர் அரே மாத்தின பிறகு உங்க டேட்டாவை அதே டேட்டா தான் நம்ம நம்பர் அரே மாத்தின பிறகு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன வகையான நான் வந்து மேனிபுலேஷன் பண்ணணும், சயின்டிபிக் கால்குலேஷன் பண்ணணும், டெக்னிக்கல் நான் வந்து மேனிபுலேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நம்பர் இருக்கு, நம்பர் அரே இருக்குது. ஸோ நான் மாத்திட்டேன். இப்ப பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன பண்ணுனாக்க வந்து 5ஆவது என்னால ஈஸியா என்ன பண்ண முடியுதுனாக்க மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? 4 5 சப்போஸ் 7 5 35 பண்ணி வச்சுப்போம். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரே லைன்ல வந்து பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த அப்ப புரிதா உங்களுக்கு எதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு நார்மல் சீக்வன்ஸ் ஒரு டேட்டா டைப் ஒரு லிஸ்டையோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸோ பீப்புள் ஆஃப் பீப்புள்ஸையோ நான் எதுக்கு வந்து நம்பரை மாத்துறதுன்ட்டு இதான் விஷயம். சரியா? இப்ப நீங்க பாருங்க, இப்ப டைப் பார்த்தீங்கன்னாக்க என்ன எடுத்துக்கோம், இது வந்து நார்மல் லிஸ்டா இருந்து இப்ப எனக்கு வந்து நம்பர் அரேயா மாறிட்டு எனக்கு. சரியா? நம்பர் மாறிட்டு இது நம்பர் அரேயா அதே டேட்டா தான், இதே லிஸ்ட்ல உள்ள டேட்டா தான் நம்பர் அரேயா மாத்தின பிறகு என்னால நிறைய விஷயம் பண்ண முடியும். இப்ப பாருங்க, நம்ம வந்து ட்ரிகோனமெட்ரி படிச்சிருப்போம், நான் +2ல ட்ரிகோனமெட்ரி படிச்சிருப்போம். ட்ரிகோனமெட்ரி எனக்கு வந்து உன்னோடைய லாக் வேணும், ரெண்டோட லாக் வேணும். லாக் புக் படிச்சிருப்போம், லாக் புக்ல படிச்சிருப்போம்ல. எனக்கு வந்து எல்லா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வேணும்னாக்க என்ன பண்ணாப்ப எனக்கு ஈஸியா போயிட்டு நல்லப்ப லாக்னு போட்டனாக்க உன்னுடைய லாக் வேல்யூ 0 1க்கு 0, அப்புறம் 2க்கு இந்த வேல்யூ இருக்குது, 3க்கு இந்த வேல்யூ இருக்கு. அப்படி என்னால என்ன பண்ண முடியும், லாக்ல கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ஏன் எனக்கு வந்து இப்ப நம்பையில வந்து இந்த சயின்டிபிக் கால்குலேஷன் ட்ரிகோனமெட்ரிக் மெத்தடு, லினியர் அல்ஜிப்ரா மெத்தடு எல்லா என்ன இருக்குனாக்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் எல்லாமே எங்க இருக்கு, எனக்கு இப்ப வந்து நம்பைடு இருக்குது. இன்பிடாட் லாக் பி சரியா வந்து இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்காக நான் வந்து ஆஸ் அரேவா வந்து மாத்தணும் அப்படின்றப்போ இதான் உங்களுக்கு வந்து மெயின் பர்பஸ். தெரிஞ்சு ஓகேவா? சரி. அப்புறம் இப்போ இன்னும் எந்த தெரிஞ்சு உங்களுக்கு பேசிக் புரிஞ்சுட்டு இருப்ப. அப்புறம் அடுத்து போக போறோம், இன்னும் கொஞ்சம் போக போறோம், அதை பார்த்து. சரி, அடுத்து பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இப்ப இது அரே. என்ன அரே டைப் என்னது உங்களுக்கு, இதோட டைப் வந்து என்ன நம்பர் அரே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நம்பர் அரே எனக்கு வந்து இப்ப நான் அரே ஆரம்பிக்கும்போது அரே என்பி.அரே மெத்தட் மூலம் டேட்டா டைப் பண்றதுக்கு டேட்டா டைப் வந்து நம்பர் அரே. ஓகே ரைட். அப்புறம் பாருங்க, நம்பர் அரே தானே, இந்த அரே என்ன பண்றேன், ஆஸ் அரே மாத்துறேன். இது என்ன பண்ணாக்க லிஸ்ட் இருந்துச்சு, லிஸ்ட் வந்து நான் என்டி அரே, அது என்டி அரே கிடையாது, பைத்தானுடைய அரே. ஓகே, லிஸ்டா இருந்துச்சு, அது ஆஸ் அரே மாத்தினேன். இப்போ வந்து ஒரு நம்பர் அரேயே என்ன பண்றேன் ஆஸ் அரே மெத்தட் மூலம் மாத்துறேன். ஓகேவா? மாத்திட்டு இப்ப என்ன பண்றோம்னாக்க இதனுடைய டேட்டா டைப் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, இப்ப நம்பையா இருக்கும். சரி, ஞாபகம் இருக்கா? இதனுடைய டேட்டா டைப் என்ன உங்களுக்கு, இதனுடைய டேட்டா டைப் வந்து நம்பர் டைப் என்ன இருக்கும் உங்களுக்கு, நம்பையா இருக்கும். சரிதானே? ஏன்னா நம்பர் அரே தான் உங்களுக்கு அப்புறம். ஓகேவா? ஆஸ் அரே என்ன, ஆஸ் அரேவும் நம்பர் அரே தான், ரெண்டுமே என்ன உங்களுக்கு நம்பர் அரே தான். ஸோ ரெண்டு டைப்பையும் செக் பண்ணிட்டு நான் வந்து அந்த ஏவும் பியான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றேன். ஆமா, ரெண்டுமே ட்ரூ தான். எனக்கு வந்து என்ன பண்றேன், இப்ப டைப் ஏவும் டைப் பியும், டைப் ஏன்னு என்ன, இது நம்பர் அரே. ஆமா, நம்பர் அரே, இந்த நம்பர் அரே. இதனுடைய டைப் என்ன இருக்கும், அரேயோட டைப் என்ன இருக்கும், இது வந்து என்னன்னாக்க வந்து நம்பர் அரே தான். ரெண்டு டைப்பையும் செக் பண்ணி பாக்குறேன், ரெண்டுமே எஸ் போத் ஆர் நம்பர் அரே தான். ஓகேவா? ரெண்டுமே நம்பர் அரே. உங்களுக்கு புரியுதா? இது இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்க, நான் ஏன் சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்ப ரெண்டுமே வந்து டைப் செக் பண்ணி பாக்குறேன், ரெண்டு நம்பர் அரே தான். இப்போ என்ன பண்றோம்னாக்க நார்மலா ஒரு சீக்வன்ஸ் லிஸ்ட் டீபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆஸ் அரே மெத்தட் மூலம் நம்பர் அரே மாத்துவோம். இப்ப வந்து ஒரு நம்பர் அரே இருக்குல்ல, அதையே நான் வந்து ஆஸ் அரே மாத்துறேன். ஓகேவா? பண்ணி பாக்குறேன், இதெல்லாம் பாசிபிள். சரியா? அப்படி தெரிஞ்சுங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அப்புறம் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன், அது நம்பரை மாத்தி பார்த்தேன். ஓகே, இருக்கட்டும். எதுக்காக வேண்டி பண்ண போறோம்னு சொல்றேன். அப்புறம் அது இப்ப தெரிஞ்சுங்க என்ன பண்ண போறோம்னு முக்கியமான எக்ஸாம்பிள் எடுத்து கவனிச்சுங்க. நம்ம வந்து இப்போ அரே பார்த்துருக்கோம், என்பி.அரே, அப்புறம் என்பி.ஆஸ் அரே பார்த்துருக்கீங்க, அப்புறம் என்பி.ஆஸ் எனி அரே, அது ஒன்று இருக்கு. இப்ப உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு கவனிக்க பார்க்க போறேன். நீங்க க்ளோஸா கவனிச்சுங்க, ரொம்ப ஈஸியா புரியும், உடனே புரிஞ்சிருவங்களுக்கு. பட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணீங்க. ஓகேவா? என்ன டிஃபரெண்ட் எப்பெல்லாம் வருதுன்னு மட்டும் சொல்றோம், பாத்துங்க. சரி, ஒன்னா இப்ப ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரியா? இப்ப என்னுடைய ஜஸ்ட் வந்து என்னுடைய நம்பர் இருக்கு, என்னுடைய இது வந்து அரே. உங்களுக்கு தெரியும் என்னுடைய டைப் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் உங்களுக்கு, இது நம்பர் அரே. இப்ப என்ன பண்றானாக்க இது நம்பர் அரே. ஓகேவா? சரி, இப்ப அந்த பில வந்து இந்த அரேவை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன், அசைன்மெண்ட் இருக்கேன் அரே. இப்ப அந்த பில வந்து அந்த அரே வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? பி இப்போ என்பி அரே ஆஃப் ஏ என்ன பண்றேன்னாக்க பிக்கு அசைன்மெண்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு மெமரி லொகேஷன் இருக்கும், அதுல தான் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இது மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த நம்பர் ஏ அரே என்ன பண்றதுனாக்க பிக்கு அசைன் பண்ண வாசி என்ன இருக்குனாக்க இது ஓப்பன் அப் நியூ மெமரி ஸ்பேஸ். அப்ப என்ன ஆகணும், மேக் ஏ காப்பி. இதுதான் ஒரிஜினல். நீங்க என்ன பண்றீங்க, ஒரிஜினல் நீங்க வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பியை வந்து அது பேர் ஜெராக்ஸ் காப்பி கிடையாது, போட்டோ காப்பி. ஓகே, நான் புரியுதுக்கான்னு ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவோம். ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க,
ரெண்டு பேர்ட்டையும் வந்து ஒரே டேட்டா இருக்குது. நீங்க ஜெராக்ஸ் காப்பி என்ன கொடுத்துட்டீங்க. நான் என்ன பண்றேன், என்னுடைய பி இருக்குல்ல, இந்த ஓப்பன் அப் நியூ மெம்பர் ஸ்பேஸ் மேக் ஏ காப்பி. இதுல என்ன பண்றோம், எனக்கு வந்து இப்ப ஏன்ற நம்பர் அறைவை பிக்கு அசைன் பண்ணேன். அப்ப என்ன காப்பி உண்டாக்கிடும். என்னோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டீங்க. நான் ஜெராக்ஸ் காப்பியோட ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணாக்க உங்களுடைய ஒரிஜினல் வந்து என்ன பண்ணா பாதிக்காது. ஏன் ஜஸ்ட் அசைன் பண்றீங்க, அவ்வளவுதான். ஏ வந்து பிக்கு அசைன் பண்றீங்க, ஏன்ற நம்பர் அறைவை வந்து பிக்கு அசைன் பண்றீங்க. ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது. என்னோட ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துருக்கீங்க, போட்டோ காப்பி கொடுத்துருக்கீங்க. ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணனாக்க பியில் தான் பாதிக்கும், உங்கள்கிட்ட உள்ள ஒரிஜினல் காப்பி பாதிக்காது. இது வந்து ரூல் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. So if you do any changes in B, it will not affect the original array. ஓகேவா? அது மட்டும் பார்த்துங்க. அடுத்தது அப்புறம் பாருங்க, அப்புறம் பண்றேன். இப்ப இந்த ஏ அரே ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் அரே. இது என்ன பண்றேன்னாக்கா ஆஸ் அரேயா மாத்திருங்க. இந்த பாருங்க np.c ஆஸ் அரே ஆஃப் ஏ. ஓகே, மாத்தியாச்சு. அதே டேட்டா தான். இப்ப என்ன பண்ணாக்க இதுல உள்ள மெமரி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மெமரி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸ்டில் யூஸ் த சேம் ஒரிஜினல் மெமரி ஸ்பேஸ். என்னன்னாக்க இஃப் யூ டூ எனி சேஞ்சஸ் இன் சி, சில சேஞ்ச் பண்ணாக்க என்ன பண்ணாக்க உங்களுடைய ஏ ஒரிஜினல் போய் பாதிக்கும், இம்பாக்ட் பண்ணும். என்னுடைய ஜெராக்ஸ் காப்பியில போய் ஏதாச்சும் வந்து பண்ண நான் ஏன்னாக்கா ஆஸ் அரேவை மாத்தி கொடுத்துருக்கீங்க. வந்து ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொடுத்தீங்க என்கிட்ட. எப்படி கொடுத்தீங்க, np.array அசைன் பண்ணீங்க. அதனால வந்து நான் வந்து ஜெராக்ஸ் காப்பியில வந்து மாடிஃபிகேஷன் பண்ணாக்க உங்களுடைய ஒரிஜினல் அரே பாதிக்காது. இப்ப உங்களோட டேட்டா என்ன பண்ணீங்கன்னாக்கா ஆஸ் அரேவை கொடுத்தீங்க, என்கிட்ட கொடுத்தீங்க. அப்ப நான் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணாக்க உங்கள்கிட்ட உள்ள ஒரிஜினல் டேட்டாவும் மாடிஃபிகேஷன் ஆகும். அது வந்து ஆஸ் அரே. ஓகேவா? அடுத்தது பாருங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஆஸ் எனி அரே. என்னன்னாக்க சின்ன டிஃபரெண்ட் இருக்கு சொல்ல போறேன். இப்ப ஆஸ் எனி அரேவும் அதேதான். ஸ்டில் யூசஸ் மெமரி மெமரியோட ஸ்பேஸை யூஸ் பண்ணும். ஏதாச்சும் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணனாக்க வந்து அதுலயும் போய் ஒரிஜினல் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டு இது என்ன பண்ண போதும் நெக்ஸ்ட் போக போறோம். ரைட், எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் இது பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஒரிஜினல் டேட்டா வந்து என்ன பண்றாங்க, டி ஆஃப் ஒன் சில் கண்ட்ரோல். இப்ப டில என்ன இருந்துச்சுன்னு அப்புறம் பாருங்க, டி ஆஃப் 1 டி என்னன்னு அப்புறம் ஆஸ் எனி அரே. ஓகே தானே? அப்புறம் இந்த இருக்கு. இத பாருங்க, இப்ப என் ஒரிஜினல் அரே இந்த இருக்குது. அப்புறம் டி ஆஃப் 1 சிக்கல் கண்ட்ரோல். என்ன சார் டி ஆஃப் 1னாக்க டி ஆஃப் 1ன்றது என்ன, டி ஆஃப் 1ன்றது என்ன, இண்டெக்ஸ். அப்ப எதனுடைய வேல்யூ வந்து எதனுடைய வேல்யூ 100 மாத்துறேன், 2 sir. Number 2. இண்டெக்ஸ் 2. ஓகே தானே? அதான் இருக்கும். ஆஸ் எனி அரே டி தான் வந்து ஆஸ் எனி அரே மாத்திட்டீங்க, ஆஸ் எனி அரே மூலம் பண்ணிட்டீங்க. அப்புறம் டி ஆஃப் 1 சிக்கல் 100 கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பண்ணி பார்க்கறேன் பாருங்க. என்னுடைய ஒரிஜினல் அரே இந்த இருக்குது. இதான் ஒரிஜினல் அரே. இப்போ என்ன ஆன்சர்னாக பாருங்க. இப்போ என்ன சொல்றேங்க, ஆஸ் எனி அரே கொடுத்த வாசி uses the memory original space. If we do any changes in D, it will affect the original array also. இங்க பாருங்க, நான் வந்து ஒரிஜினல் அரேல போய் என்ன இருந்துச்சு, 1 3 இருந்துச்சு. நான் ஆஸ் எனி அரேவை மாத்தின பிறகு டி ஆஃப் இண்டெக்ஸ் 1 மாத்துறேன். என்ன பண்ணுது, நான் போயிட்டு ஒரிஜினல் அரே மாத்திட்டு பாருங்க. ஒரிஜினல் அரேல உள்ள 100 மாத்திட்டு அப்புறம் டி ல 1 மாத்திட்டு. சரியா உங்களுக்கு? அப்புறம் இங்க பாருங்க. அப்புறம் மெமரி லொகேஷன் பாத்தீங்களா, ரெண்டுக்கும் சேம் மெமரி லொகேஷன். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஐடி ஆஃப் ஏ. அதான் நீங்க வந்து மெமரி லொகேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஐடி வந்து உங்களுக்கு இதான். ஓகேவா? சேம் மெமரி லொகேஷன். அப்ப என்ன அர்த்தம், ஆஸ் ஒரு அரேவை வந்து ஆஸ் எனி அரே மாத்திட்டு ஆஸ் எனி அரேல போய் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ஒரிஜினல் அரேல போய் அது இம்பாக்ட் ஆகும். என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்து ஆஸ் எனி அரேல பண்றீங்களோ அது உங்களுடைய ஒரிஜினல் அரே இருக்குல்ல அதையும் போய் பாதிக்கும், இம்பாக்ட் பண்ணும். அது விஷயம் 1. ஓகேவாச்சா? அப்படின்னு அடுத்தது அப்புறம் பாருங்க. இப்ப பாருங்க அடுத்தது. இப்ப பாருங்க, சீல என்ன வச்சிருக்கீங்க, இப்ப சீல வந்து என்ன இருக்குனாக்க வந்து ஆஸ் அரே வச்சிருக்கீங்க. என்ன சொன்னா உங்கள்ட்ட ஆஸ் அரேவும் என்ன பண்ணாக்க உங்களுக்கு ஒரு உங்களுடைய அரே வந்து இங்க வந்து ஆஸ் எனி அரே மாத்துறீங்க, இப்ப ஆஸ் அரே மாத்திருக்கீங்க. ஓகேவா? இப்ப ஆஸ் அரே மாத்தின பிறகு இத சீல போய் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாக்க அதுவும் போய் என்ன பண்ணும், உங்களுடைய ஒரிஜினல் அரே பாதிக்கும். அதுல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்றீங்களோ அது இம்பாக்ட் அங்கேயும் இருக்கும். நீங்க C++ல வந்து பாயிண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த கான்செப்ட் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப சி ஆஃப் 1 என்ன பண்ணுங்க, 2 வந்து என்ன பண்ண 100 மாத்திட்டேன். ஓகேவா? எதை மாத்துறேன்னாக்க சீல மாத்துறேன், சீல மாத்துறேன். அதோட ஒரிஜினல் அரேயும் போய் அதையும் போய் பாதிக்கும். ஒரிஜினல் இது வந்து ஆஸ் அரே அதுல சி ஆஃப் 1 வந்து 100 கொடுத்துட்டேன், 1000 கொடுத்துருக்கேன். இங்கேயும் இம்பாக்ட் பண்ணுச்சு. அவ என்ன பண்ணுச்சு, இது இம்பாக்ட் பண்ணுது, ஒரிஜினல் அரேயும் இம்பாக்ட் பண்ணுது. ஓகேவா? அதான் போட்டுருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் ஆஸ் அரே ஆஸ் எனி அரே ரெண்டையும் போய் நீங்க வந்து மாடிஃபை பண்ண பிறகு எந்த மாடிஃபை பண்ணாலும் உங்களோட ஒரிஜினல் அரே போய் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது இப்ப பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ற மாதிரி தெரிஞ்சு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றோம்.
B1 D of 1 D of 1 என்னங்க D of 1 இது என்னது ஒரிஜினல் அரே DDFA ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அதை நான் இது அசைன் பண்ண நினைக்கிறேன் இது கொடுக்கலாமே B இருக்குல்ல B இந்த வரலாம் B of 1 இந்த இருக்கு B of 1 ஓகே ID memory of original array ID of A B ல பண்ணிருக்கேன் value B ID of B ID of B1 that's it இங்க பாருங்க இப்போ என்ன சொன்ன உங்களுக்கு அப்ப B ல வந்து என்ன பண்றேன்னாக்க வந்து அசைன்மென்ட் இருக்கேன் NP array வந்து இந்த A வந்து B க்கு அசைன்மென்ட் இருக்கேன் சோ நான் வந்து B ல ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ண அப்படினாக்க அது வந்து ஒரிஜினல் அரே பாதிக்காது ஓகே தானே அது வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோம் ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்கோம் ஒரிஜினல் அரே காப்பி பண்ணி வச்சுக்கோம் if we do any changes in B it will not affect the original array சோ என்ன பண்றான்னு போயிட்டு அனுப்ப B ல போய் நான் என்ன பண்றேன் மாடிஃபிகேஷன் பண்றேன் ஓகேவா B ல போய் B of 1 is equal to 1000 கொடுக்கிறேன் எனக்கு B மட்டும் தான் மாடிஃபிகேஷன் ஆயிருக்குது என்னுடைய ஒரிஜினல் இடமனுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணவே இல்லை ஒரிஜினல் அப்படியே இருக்குது ஆக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம ஆஸ் அரேவிலையும் ஆஸ் எனி அரேவிலையும் உங்க டேட்டா மாத்தின பிறகு உங்க அரே மாத்தின பிறகு மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாக்க அது மாறும் ஒரிஜினல் டேட்டா வந்து இம்பாக்ட் பண்ணும் வேற நீங்க வந்து இதை அசைன் பண்ணீங்கன்னாக்க வந்து என்ன பண்ணாக்க அது உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா வந்து காப்பி பண்ணி வச்சுக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா வந்து இம்பாக்ட் பண்ணாது எதை காப்பி பண்ணீங்களோ அந்த டேட்டா வந்து இம்பாக்ட் ஆகும் இதை மட்டும் தெரிஞ்சுங்க என்ன क्वेश्चंस ஹியர் சார் இப்போ C வந்து மாடிஃபை பண்ணனும்ல சார் அப்போ D யும் ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபை ஆயிருமா இல்ல நான் என்ன சொல்றேன் C மாடிஃபை பண்ணல அதாவது என்ன பண்ணீங்கன்னாக்க நீங்க வந்து C மாடிஃபை பண்ணல உங்களுடைய ஒரிஜினல் அரே வந்து ஆஸ் அரேவா மாத்தி C ல வச்சிருக்கீங்க கரெக்ட் சார் ஓகேவா இப்ப உங்களுடைய ஒரிஜினல் அரேவை ஆஸ் அரே மெத்தட் மூலம் மாத்தி நீங்க C ல வச்சிருக்கீங்க இப்ப C மாடிஃபிகேஷன் பண்ணும்போது A மாடிஃபை ஆகுது அதான் அது ஆஸ் அரேவையும் ஆஸ் எனி அரே மாத்தின பிறகு மாடிஃபிகேஷன் ஆகும் கரெக்ட் சார் இப்போ A யும் D யுமே லிங்க்டு தானே சார் அப்போ D யும் மாறிடுமான்னு கேக்குறேன் இல்ல A யும் D யும் புரியுது திருப்பி சொல்லுங்க சார் இப்போ C ல மாத்தணும் அது A ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு ஆமா இப்போ A ஓட காப்பி தானே D அப்ப D யும் வந்து மாறிடுமா ஏவோட காப்பி இல்ல சார் இது இல்ல இங்க பாருங்க இது வந்து ஒரிஜினல் அரே நான் வந்து ஆஸ் எனி அரே மெத்தட் மூலம் நான் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி D ல வச்சிருக்கேன் இப்ப D யை மாடிஃபை பண்ணும்போது எனக்கு A மாறும் X A மாறும் அதான் கேக்குறீங்க நீங்க வேற கேக்குறீங்களா சார் அது சேம் மெமரி லொகேஷன் சார் சோ அதனால என்ன சேஞ்ச் பண்ணாலும் எக்ஸாக்ட்லி அதான் சொன்ன பாயிண்டர் கான்செப்ட் ரெண்டுமே சேம் மெமரி லொகேஷன் வந்து அதான் சொல்லிருந்தாங்க இட் யூசஸ் தி ஒரிஜினல் மெமரி ஸ்பேஸ் எது ஆஸ் அரே இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல D வந்து 1000 போட்டுருக்கோம்ல சார் அதுல பிரிண்ட் A D போட்டுருக்கோம்ல சார் பிரிண்ட் C யும் போட்டா என்ன சார் வரும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளாக் சார் 8 நம்பர் லைன் இந்த வர 8 நம்பர் லைன் சார் இந்த வர சரி இப்ப D ய மாத்திட்டீங்க D ன்றது என்னன்னா ஆஸ் எனி அரேயா இருக்கு இப்ப C வேணுமா உங்களுக்கு மெமரி பிளாக் மாறுது ஓகே எனக்கு வந்து அதான் சொன்னேன் ரெண்டு ஆஸ் அரேவும் ஆஸ் எனேவும் ரெண்டுமே வந்து சேம் ஒரிஜினல் மெமரி ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுது இதோட ஒரிஜினல் மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுது அந்த மெமரி அதாவது அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணுது பாயிண்டர்ல வந்து எதை மாடிஃபை பண்ணாலும் அது மாடிஃபை ஆகும் இது இங்க ஒரே எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னாக்க நீங்க அசைன் பண்ண வாசி வந்து என்ன காப்பி எடுத்துக்குது சோ நீங்க வந்து அசைன் பண்ணும் போது அது வந்து ஒரிஜினல் மெமரி ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கல ஓகேவா காப்பி மட்டும் எடுத்துக்கு அதான் சரி நான் கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது இந்த வேர்ட்ஸ் மாத்தணும் நான் கரெக்ஷன் மாத்திட்டு அப்புறமா கொடுக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ரைட் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்ன தெரியும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஆஸ் அரே ஆஸ் எனி அரே அரே மூணு கூட வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே தானே அசைன் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ மாறுது பார்த்துக்கிட்டீங்க
மெல்கோ சார், அவர் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சோ நம்ம வந்து இதான் 3 கூட வித்தியாசம் பார்த்துங்க. சரியா? அப்போ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க அரே ஆஸ் எனி அரே அப்படின்ட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ண போறேன். இதை கொஞ்சம் எக்ஸாம்பிள் வந்து போட்டு வச்சிருக்கேன், காமிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு. இப்ப இதுல 2 கவனிக்க என்ன சொன்ன உங்கள்ட்ட அனுப்ப ஆஸ் அரேவா மாத்தின பிறகு ஆஸ் எனி அரேவா மாத்தின பிறகு வந்து அதனுடைய நீங்க வந்து எந்த மாடிஃபிகேஷன் வந்து ஆஸ் அரேவிலையும் ஆஸ் எனி பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய ஒரிஜினல் அரேல போய் அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அது வந்து பாயிண்டர் கான்செப்ட் சொன்னோம். வேற அசைன் பண்ணும்போது வந்து அது பாடி பண்ணல, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்து வச்சுக்குது, ஜெராக்ஸ் காப்பியில மட்டும் தான் மாடிஃபை ஆகுது, ஒரிஜினல் அரேவோட வந்து மாடிஃபை பண்ணல, என்பி அரேவோட மாடிஃபை பண்ண பார்த்தோம். இப்ப ஆனா ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னாக்க ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. எப்ப அதாவது உங்களுடைய டேட்டா டைப் இருக்குல்ல, நம்ம வந்து டேட்டா எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. நான் இங்க என்ன பண்ணுறேன் உங்களுக்கு, இப்ப இதை பாத்தீங்கன்னா நீங்க இந்த அரேல பாருங்க, நமக்கு வந்து நம்மளுடைய அரேவுக்கு வந்து 6 பாராமீட்டர் இருக்கு. பாத்தீங்களா? என்பி அரேவுக்கு வந்து 6 பாராமீட்டர் இருக்குது. இப்ப யாரு சொல்லுங்க, யாரும் தெரியுமா? 6 பாராமீட்டர் சொல்லுங்க. பாராமீட்டர் இது வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப என்ன இருக்கு ஞாபகம் இருக்கா? அரேவுக்கு வந்து 6 பாராமீட்டர் இருக்கு. என்ன ஆப்ஜெக்ட், டேட்டா டைப், dimension, sub okay, copy, ஆர்டர், NDMIN. NDMIN ஆர்டர் சப் ஓகே. ஓகேவா? சரி. அப்ப நான் பாருங்க வந்து பாருங்க, நானு டேட்டா டைப் கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன மட்டும் பாருங்க. இப்ப என்ன கண்டிஷன் இப்ப நாக்க டேட்டா டைப் கொடுத்துருந்தீங்கன்னாக்க அது எப்ப வந்து அந்த காப்பி ஆகும்னாக்க 2 டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்சா இருக்கணும், சேம் இருக்க கூடாது. அது மட்டும் தான் ஒரு கோடு போட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. பாருங்க, எனக்கு வந்து இதுல அறையில இருக்குல்ல, அப்புறம் இது வந்து ஃப்ளோட் 32 இருக்குது. நான் இந்த அரே என்ன பண்றேன்னாக்க ஆஸ் அரே மாத்திட்டேங்க. பாருங்க, ஆஸ் அரே மாத்தியாச்சு. அப்புறம் ஆஸ் அரே மாத்தின பிறகு நான் வந்து டேட்டா டைப் போய் மாத்துறேன். இங்க வந்து இதையும் ஃப்ளோட் 32 இருக்குது, இது ஒரிஜினல் அரே. நான் ஆஸ் அரே மாத்திட்டேன். இதான் அந்த ஏ தான் வந்து என்னுடைய அரே. அது வந்து ஆஸ் அரே ஆஃப் ஏ மாத்திட்டு, அப்புறம் இது வந்து ஆஸ் அரேக்குள்ள டேட்டா டைப். இங்க என்ன ஒரிஜினல் ஃப்ளோட் 32 கொடுத்துருக்கேன். ஆஸ் அரேவா மாத்தின பிறகு என்ன கொடுத்துருக்கேன்னாக்க வந்து ஃப்ளோட் 32 கொடுத்துருக்கேன். இப்ப 2 ஓகேவான்னு பார்ப்போம். ஒண்ணு அடுத்தது பாருங்க, இது வந்து என்னுடைய அரே. இது என்ன பண்ணுங்கனாக்க இந்த அரே இருக்குது. இது ஆஸ் அரேவா மாத்திட்டு என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளோட் 32 கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் அரே ஃப்ளோட் 32 இருந்துச்சு. F4 F4 ஃப்ளோட் 32. ஆஸ் அரேவா மாத்தின பிறகு இந்த டேட்டா டைப் மாத்திக்கிட்டேன். இது இண்டு 16 ஆக்கிக்கிட்டேன். ஓகே தானே? அப்புறம் பாருங்க, இங்க வந்து ஒரிஜினல் அரே வந்து ஃப்ளோட் 32, இங்க வந்து ஃப்ளோட் 64 ஆக்கிக்கிட்டேன். அது என்ன அர்த்தம்னாக்க நம்ம 2 ஃப்ளோட்டும் வந்து 2மே ஒன்னா இருந்தாதான் அது ட்ரூ, இல்லைனாக்க வந்து ஃபால்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. நான் அடுத்த கோடி போறேன். சரியா? அதாவது இது வரைக்கும் நான் வந்து உங்களோட பழைய கோடிங்ல வந்து நான் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணவே இல்லை. பாருங்க, பழைய கோடிங்ல வந்து நான் வந்து ப்ரோட்டோடைப் வந்து நான் டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வெறும் டி டைப் தான் கொடுத்துருக்கு. பாருங்க, டேட்டா மென்ஷன் பண்ணவே இல்லை, டேட்டா டைப் மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்றேன். என்ன சொன்னீங்க, நீங்க ஆஸ் அரேவா மாத்தின பிறகும் அதே டேட்டா டைப் வச்சுக்கணும். ஒரிஜினல் டேட்டா டைப் இருக்குல்ல, அதே ஒரிஜினல் டேட்டா டைப் வந்து இருந்துச்சுனாக்க தான் அது ட்ரூவா இருக்கும். அதை நம்ம கோட் மூலம் எப்ப கொடுக்க போறோம் பாத்துங்க. சரி, original array. If you set data type in array is copied only. எப்ப காப்பி ஆகும்னாக்க data type வந்து மேட்ச் ஆகாம இருந்தா மட்டும்தான். என்ன போட்டேன் என்னுடைய வந்து ஒரிஜினல் அரே வந்து 32 ஆஸ் அரே மாத்திக்கிட்டேன். ஆஸ் அரேவை மாத்தின கூட என்ன பண்றேன்னாக்க வந்து அதையும் வந்து 32 வச்சிருக்கேன். ஆஸ் அரே மாத்தியும் இப்ப போய் என்ன பண்ணிருக்கேன், ஆஸ் அரேவோட போய் பி ஆஃப் வந்து 0க்கு வந்து 100 மாத்திக்கிட்டேன். ஓகேவா? மாத்தியாச்சு. இப்போ வந்து சின்ஸ் டேட்டா டைப்ஸ் ஆர் சேம், இட் ஷேர் த சேம் மெமரி லொகேஷன். ஓகேவா? 2 டேட்டா டைப்பும் சேமா இருக்கிற வாசி எனக்கு என்னன்னாக்க வந்து எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு வந்து ஆஸ் அரேவோட ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணனேன் அப்படின்னாக்க என்னுடைய ஒரிஜினல் அரே இருக்குல்ல, இதான் ஒரிஜினல் அரே இருக்குல்ல, ஓகேவா, அதுவும் போய் மாடிஃபிகேஷன் ஆகுது.
இது வந்து அரே ஆஃப் எனக்கு என்ன பண்ணுது, ஒரிஜினல் அரே என்ன பண்ணுது, ஒரிஜினல் அரேவும் மாடிஃபிகேஷன் ஆகுது, என்னுடைய ஆஸ் அரேவும் எனக்கு மாடிஃபிகேஷன் ஆகுது. எப்ப கண்டிஷன் என்ன, ரெண்டு டேட்டா டைப்பும் ஆஸ் அரேவை மாத்தின பிறகு எனக்கு சேம் டேட்டா டைப்பை கொடுத்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு வந்து அந்த மெமரி லொகேஷன் வந்து ஷேர் பண்ணும், ரெண்டு மாறும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், மாத்த போறேன். இப்ப ஒரிஜினல் அரே வந்து 32 ஃப்ளோட் 32, நான் ஆஸ் அரேவை மாத்தி ஆஸ் அரேவோட டேட்டா டைப் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளோட் 64 ஆகிட்டேன். ஆகிட்டு இப்ப என்ன பண்றேன்னாக்க, இப்ப பில போய் மாத்துறேன். பில போய் மாத்தும் போது பி இந்த ஆஸ் அரே இருக்குல்ல, அது மட்டும் தான் மாறும், ஒரிஜினல் அரே மாறாது. ஏன், டேட்டா டைப் டிஃபரெண்டா இருக்குது. இப்ப பாருங்க, இப்ப ரெண்டும் மாறுச்சு. பாருங்க, ஓகேவா, என்னோட ஒரிஜினல் அரே மாறல, அப்படியே இருக்குது. என்னுடைய ஆஸ் அரே இருக்குல்ல, பி ஆஸ் அரே இருக்குல்ல, அது மட்டும் மாறிடுது. புரியுதா? ஆக எப்போலாம் வந்து மெமரி லொகேஷன் வந்து சேம் மெமரி லொகேஷன் எப்போ எடுத்தீங்கன்னாக்க, டேட்டா டைப் வந்து சேமா இருந்தா மட்டும்தான் அது என்ன செய்யணும்னாக்க வந்து அது வந்து ஆஸ் அரேவுடைய டேட்டாவும் மாறும், உங்களுடைய ஒரிஜினல் டேட்டாவும் மாறும். எனி क्वेश्चंस ஹியர்? சரியா? அந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? புரியுதா அது? ஓகே சார், புரியுதா புரியலையா? புரியுதுல? அதெல்லாம் இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஒண்ணு வேணா போட்டு 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 பார்க்கணும், எல்லா கொஞ்சம் புரியாது. சரியா? உங்களுக்கு அப்புறம் ரெண்டுமே போட்டு வச்சிருக்கேன். இதான் விஷயம். சோ நம்ம வந்து டேட்டா டைப் வந்து ரிமைன்ஸ் சேமா இருந்துச்சுனாக்க சேஞ்சஸ் இன் பி வில் அஃபெக்ட் இன் ஏ. சரிதானே? டேட்டா டைப் சேமா இருக்க 32 ஃப்ளோட் 32 ரெண்டுமே சேமா இருந்துச்சுனாக்க அதனுடைய என்ன சொல்றீங்க, நீ ஆஸ் அரேவில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னாக்க அது உடைய அரேவிலையும் போய் இம்பாக்ட் ஆகும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. சரிதானே? அதோட ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இருக்குது. அதனுடைய ரெண்டுமே வந்து மாறி இருந்துச்சுனாக்க, இஃப் டேட்டா டைப்ஸ் ஆர் டிஃபரெண்டா இருந்துச்சுனாக்க என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து ஆகாது. அது பண்ணியாச்சு. இது அது புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இன்னும் சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நம்ம பைத்தான் கிளாஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன், பார்ப்போம். இது மட்டும் தெரிஞ்சுங்க. இது உங்களுக்கு கிளாஸ் ஏபிசி பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே கோடு எழுதுற. அப்புறம் வந்து நான் எக்ஸ்ஒய்சின்னு வச்சுக்கிட்டு எக்ஸ்ஒய்சி வந்து ஏபிசியை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டு, இப்ப எது சப் கிளாஸ், எது சூப்பர் கிளாஸ்? இதுல XYZ சூப்பர் கிளாஸ். எக்ஸ்ஒய்சி வந்து எக்ஸ்ஒய் செட் வந்து சூப்பர் கிளாஸ். சப் கிளாஸ் சார். சப் கிளாஸ். முடிக்கு வாங்க. வேறாச்சும் பேர் இருக்கு அதுக்கு? சப் கிளாஸ் வேற பேர் இருக்காச்சும்? சைல்ட் கிளாஸ். வேற பேர் இருக்கா? டிரைவ்ட் கிளாஸ். டிரைவ்ட் கிளாஸ் வேற பேர் இருக்கா? இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வரும்போது ஓகே, சரி, ஓகே. இன்னர் கிளாஸ். ரைட், ஓகே. இன்னர் கிளாஸ் வச்சு இன்னர் கிளாஸ் கான்செப்ட் வந்து இன்னர் கிளாஸ் கான்செப்ட் வந்து ஏல வரும். அவுட்டர் கிளாஸ் இன்னர் கிளாஸ் கான்செப்ட் அது வராது சார். இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படிதான் சார். ரைட். சோ இப்போ எக்ஸ்ஒய் செட் வந்து ஏபிசி வந்து வச்சுட்டு அப்புறம் ஆக இதுல வந்து எது வந்து பேஸ் கிளாஸ்னாக்க இது வந்து ஏபிசி வந்து எக்ஸ்ஒய் செட் வந்து என்ன பண்ணிட்டாக்க இன்ஹெரிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? உங்களுக்கு அப்புறம் பண்ணி வச்சிருக்க அப்புறம் எக்ஸ்ஒய் செட் வந்து ஏபிசி வந்து இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்கு. சரியா? அப்ப இது என்ன கிளாஸ்? இப்ப எக்ஸ்ஒய் செட் பேஸ் கிளாஸா சூப்பர் கிளாஸா? சப் கிளாஸ். சப் கிளாஸ். இப்ப எக்ஸ்ஒய் சப் கிளாஸ் தானே, அது கன்ஃபார்ம் பண்றோம். இ சப் கிளாஸ் மெத்தட் மூலம் அது வந்து நார்மலான மெத்தட் இந்த இருக்கு. இ சப் கிளாஸ் மெத்தட் ஒன்று இருக்கு, இந்த இருக்கு இல்லையா? அதுல நீங்க ரெண்டு மெத்தடையும் கொடுத்துட்டீங்கன்னாக்க, இந்த டீபிள் ஃபார்மேட்ல கொடுத்தீங்களா, டீபிள் ஃபார்மேட்ல கொடுத்துட்டீங்கன்னாக்க அது வந்து சப் கிளாஸ் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். ஆடிபிள் சார். சோ நம்ம வந்து இந்த பேஸ் கிளாஸ் சப் கிளாஸ் பார்த்தோம். இது ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நான் விஷயம் பண்ண போறேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி இருப்பாரு. இதுல இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு என்டி அரே தான் உங்களுடைய முக்கியமான அரே. அதுலதான் நம்ம என்டி அரே தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இதுல வந்து நம்ம என்பி டாட் ஆர்இசி அரேன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்ல போறோம். அப்புறம் என்டி அரே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? எதனுடைய சப் கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா தெரிய வந்துடும். படி காமிச்சேன். எதுனாக்க வந்து எது சார் இப்போ வந்து எது வந்து சப் கிளாஸ் எது சூப்பர் கிளாஸ்? இது ரெண்டுலையும் இந்த என்பி டாட் ஆர்இசி அரே, என்பி டாட் என்டி அரே எது சப் கிளாஸ் எது சூப்பர் கிளாஸ் சொல்லுங்க. இதை பார்த்து சொல்லுங்க, மேலோட பார்த்து சொல்லுங்க. ஹலோ, ஏபிசி வந்து சூப்பர் கிளாஸ் சார், XYZ சப் கிளாஸ். ஓகே, ஏபிசி சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ். அதே பிரகாரம் இப்ப எப்படி பார்த்தோம் நம்ம XYZ இ சப் கிளாஸ் வந்து ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணேன். XYZ பாஸ் பண்ண, ஏபிசி பாஸ் பண்ண. ஏபிசி சூப்பர் கிளாஸ், XYZ சப் கிளாஸ். ஓகே தானே?
அதே மாதிரி இப்ப இதை பேஸ் பண்ணி எது இதுல இந்த 2 கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் சப் கிளாஸ்ன்ற மெத்தட்ல 2 மெத்தட் பாஸ் பண்றது 2 கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் np.rec அரே np.nd அரேன்னு இருக்கோம். இதை பேஸ் பண்ணி இது சொல்லுங்க இப்ப எது இதுல வந்து சப் கிளாஸ் இது பேஸ் கிளாஸ் சொல்லுங்க இப்ப REC அரே சப் கிளாஸ் REC ND அரே பேஸ் கிளாஸ். ஓகே REC அரே வந்து சப் கிளாஸ் ND அரே சூப்பர் கிளாஸ் ஓகே தானே ரைட் ஓகே அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா ரைட் அடுத்து போ இது வந்து பிரிண்ட் சொல்ல போறேன் அதுக்காக இப்ப ஜஸ்ட் கட்ஸ் அப் வேற ஒண்ணும் கிடையாது அது பார்த்தாச்சு சரி. இப்ப வந்து இப்ப ஒண்ணா பார்க்க போறோம் நம்ம நான் உங்கள்ட்ட என்ன சொன்னாக்க வந்து ஆசிரியருடைய பர்பஸ் வந்து உங்கள்ட்ட சொன்னேன் ஆசிரியர் வந்து என்னெல்லாம் மாத்தணும்னு சொன்னேன் ஒரு நம்ம எங்க இருக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் எங்க பார்த்தோம் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் எங்க பார்த்தோம் நம்ம எதெல்லாம் மாத்தணும் சொன்னோம் நம்ம லிஸ்ட் மாத்தணும் டேபிள்ஸ் மாத்தணும் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் மாத்தணும் சொன்னோம் இல்லையா எங்க பார்த்தோம் நம்ம மேல சார் ஆசரியில பாத்தீங்க ஆசர்ல பார்த்தோமா எஸ் சார் பேஜ் அப் பேஜ் டவுன் பேஜ் அப் பேஜ் அப் சார் என்னமா பேஜ் அப் சார் ஓகே இந்த இருக்கு சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்ப ஆசிரியரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம அது வந்து இப்ப லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் ஆஃப் லிஸ்ட் அப்புறம் ND அரே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஆசிரியரை வச்சு மாத்த முடியும்னு பார்த்தோம் நம்ம தேடி படிச்சோம் அதை நம்ம வந்து கோடு போட்டு பார்க்க போறோம் எப்படி எல்லாம் சாத்தியம் எதுக்காக வந்து லிஸ்ட் ஆஃப் வந்து எதுக்காக நீ வந்து ஆசிரியரை மாத்துறீங்க இது வந்து பைத்தான் கான்செப்ட் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் எல்லாமே இதுக்காக ஆசிரியரை மாத்துருவோம் அப்படின்னு நம்ம வந்து ரியல் டைம் பார்க்க போறோம் ஓகேவா ரைட் சரி ஓகே பார்த்தாச்சு இப்ப என்ன பண்றோம் லிஸ்ட மாத்துற மாதிரி இப்ப என்ன பண்றோம்னாக்க நான் வந்து இப்ப கன்வெர்ட் தி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் டு ND அரே யூசிங் as array நான் இப்ப வந்து லிஸ்ட் ஆஃப் பைத்தான் டேபிள்ல வந்து ND அரே மாத்த போறேன் எப்படி மாத்த போறேன்னாக்க as arrayன்ற மெத்தட் மூலம் மாத்த போறேன் சரிதானே ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன கோட் தான் உங்களுக்கு ரைட் ஓகே தான் இது உங்களுக்கு பாருங்க இது வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் 2 டேபிள்ஸ் இருக்கு சரிதானே லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் சோ இது வந்து இது நார்மலா உள்ளது அது வந்து அதனுடைய டைப் வந்து பாத்துங்க டைப் வந்து உங்களுக்கு நம்பை ஆகிட்டு இருக்கும் நார்மலா வந்து உங்களுக்கு வந்து இப்ப இதனுடைய வந்து மாத்தியாச்சு சரியா மாத்தும் போது எனக்கு வந்து என்ன பண்ணிட்டுனாக்க எனக்கு வந்து இப்ப நம்பை அரே மாத்தியாச்சு ஏன் மாத்த போறோம் என்ன பர்பஸ் பண்ணி பார்க்க போறோம் ஆக்சுவலோட பர்பஸ் என்னன்னாக்க நம்ம வந்து வில் டிஸ்கஸ் ஹவு டு கிரியேட் அரே ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டா எப்படி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்ல இருக்கலாம் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கலாம் ஒரு வெக்டர்ல இருக்கலாம் ஏ ரேஞ்ச் வெக்டர் பார்த்தோம்னா ஏ ரேஞ்ச் வந்து வெக்டர் கொடுக்கும் ஞாபகம் இருக்கா ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த டேட்டா எப்படி ND அரே மாத்த போறீங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஏன் மாத்த போறோம் அதையும் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் ஒண்ணா பார்க்க போறோம் இது வந்து அரே இந்த as arrayக்குள்ள 3 பாராமீட்டர் இருக்குது இது டேட்டா எந்த டேட்டா மாத்த போறீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸா அப்புறம் வந்து டேட்டா டைப் பார்த்த போறோம் என்ன டேட்டா டைப் அப்புறம் வந்து ஆர்டர் பார்த்துட்டு நீங்க இப்ப இது நார்மல் ஏற்கனவே பண்ணியாச்சு இது வந்து ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணி ஓகேவா இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்கீங்க மாத்தியாச்சு அப்புறம் வந்து நம்ம இப்ப டேட்டா டைப் கூட நான் மாத்த போறோம் பாருங்க இப்ப அதே டேட்டா தான் சரி இப்போ வந்து நார்மல் டேட்டா as array மாத்தின பிறகு as array மாத்தின பிறகு as arrayக்கு வந்து 3 பாராமீட்டர் இருக்குது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்புறம் வந்து ஆர்டர் இருக்குது ஓகேவா அது வந்து புரோட்டா மாத்துறேன் நார்மல் டேட்டா மாத்திட்டேன் சோ இப்படிதான் நம்ம இப்போ வந்து புரோட்டா மாத்தியாச்சு ஓகேவா அடுத்தது அப்புறம் வந்து என்னுடைய டீப்ல இருக்கு இப்ப இந்த டீப்ல வந்து நான் வந்து திருப்பி வந்து மாத்த போறேன் டீப்ல மாத்த போறேன் அதே டீப்ல தான் எனக்கு வந்து டேட்டா டைப் வந்து போட்டு மாத்துறேன் ஓகேவா மாத்தியாச்சு இதையும் மாத்த முடியுது அப்ப லிஸ்ட மாத்த முடிஞ்சு டீப்ல மாத்த முடிஞ்சு இப்போ என்ன பண்ண போறோம்னாக்க வந்து இப்ப லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் வந்து மாத்த போறோம் லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் மாத்துறோம் அதை பாத்துங்க லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் இது வந்து லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் அதோட இப்ப இது போய் பாத்தீங்கன்னாக்க இது என்ன இருக்கும்னாக்க உங்களுக்கு அப்புறம் அதோட டைப் போய் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓகே தானே லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் லிஸ்டா இருக்கும் இப்ப ஆக்சரை மாத்திட்டேன்
மாற்ற முடியுது. அதாவது என்ன சொல்ல வரோம்னாக்க உங்க டேட்டா எப்படியாப்பட்ட டேட்டாவா இருந்தாலும் ஒரு எந்த டேட்டாவையும் உங்களால நம்பை டேட்டாவா நம்பையரையே மாற்ற முடியும். இதான் நான் ட்ரை பண்றது. ஓகேவா? அப்புறம் நம்பை டேட்டாவை மாற்ற முடியும். ஏன் நம்பை டேட்டாவை வந்து நீங்க வந்து எப்படி மாற்ற முடியும்? ஆஸ் அரே வச்சா மாற்ற முடியும். ஓகேவா? இப்போ வந்து டிபிள் ஆஃப் டிபிள்ஸை மாற்ற போறோம். இங்க பாருங்க, முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம லிஸ்ட் ஆஃப் டிபிள் பார்த்தப்ப டிபிள் ஆஃப் டிபிள்ஸ் வந்து மாற்றுவோம். இதுல வந்து முக்கியமான விஷயம் வச்சுங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் டிபிள்ஸ்ல வந்து எப்போதுமே நம்ம வந்து டிபிள்ஸ் வந்து என்ன செய்யும்? ஹெட்ரோஜினியஸ் வைக்க முடியும். இருக்கா? டிபிள்ஸ் வந்து என்ன செய்வீங்க? உங்களுடைய மார்க், ஏஜ், குவாலிஃபிகேஷன், செக்ஸ் எல்லாம் வைப்பீங்களா? வைப்பீங்களா? இதுல என்ன இருக்குன்னாக்க இப்ப இது என்னுடைய டிபிள்ஸ். இதை வச்சாச்சு. இதனுடைய டிபிள்ஸ். இது வந்து டிபிள்ஸ் இருக்குது. டிபிள்ஸ் ஆஃப் டேட்டா. டிபிள்ஸ் ஆஃப் டிபிள்ஸ். எனக்கு வந்து என்னுடைய மார்க் இருக்குது, இதனுடைய கிரேட் ஏதோ ஒன்று இருக்குது. இதுக்கு 3 டேட்டா இருக்குது. வச்சாச்சு. டிபிளா இருக்குது, குழப்பம் இல்லை. அதை போயிட்டு இருக்கிறோம். இன்று நான் வந்து ஆசரே மூலமா மாத்திட்டேன். ஆசரே 3 பாராமீட்டர் இருக்குது. ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ் என்னுடைய டேட்டா, அப்புறம் டேட்டா இப்போ இன்ட் இருக்குது, ஆர்டர் இருக்குது, மாத்தியாச்சு. எனக்கு வந்து ஒரு குழப்பம் கிடையாது. எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அதோட டைமென்ஷன் ஷேப்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு அப்புறம் அதில் 3 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். டைமென்ஷன், ஷேப், டேட்டா டைப் எல்லாம் பழைய கான்செப்ட் எல்லாமே. ஓகேவா? 2 டைமென்ஷன் 3x4 3 ரோ 4 காலம் இருக்குது. டேட்டா டைப் வந்து இன்ட். டேட்டா டைப் வந்து இன்ட். பாருங்க. சோ நம்ம வந்து இப்ப எனக்கு வந்து எந்த விஷயம் இல்லை. நான் வந்து இப்ப எக்ஸிபிஷன் பண்ண எனக்கு வந்து எனக்கு எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து 3,4 3 ரோ 4 காலம் வந்துட்டு எல்லாம் ஆச்சு. ஆனா நம்ம ரியல் டயத்துல என்ன செய்வேனாக்க என்னோட இது வந்து டிபிள்ஸ். டிபிள்ஸ் என்ன செய்வேனா, டிபிள்ஸ் வந்து ஹோமோஜினியஸா ஹெட்டரோஜினியஸா? Heterogeneous. சோ என் டிபிள் எப்போதுமே இப்படி இண்டா இருக்க அவசியம் இல்லை. ஓகேவா? ஆக என்ன செய்வேனாக்க டிபிள் என்ன செய்வேனாக்க நான் வந்து இப்படி கொடுத்து வச்சிருப்பேன். ஓகேவா? அது வந்து இன்டிஜர் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரிங் இருக்கும், வேற ஃப்ளோட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை போய் நான் வந்து இந்த இந்த இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆஸ் அரேயோட பர்பஸ் என்ன? ஆஸ் அரேன்ற மெத்தட் மூலம் என்னால எந்த லிஸ்டையும், எந்த டிபிளையும், டிபிள் ஆஃப் டிபிளையும், லிஸ்ட் ஆஃப் டிபிளையும் போய் எந்த சீக்வன்ஸும் போய் எண்ட் அரே மாத்த முடியும். அதான் படிச்சிருக்கோம். ஆனா எனக்கு என்ன பண்றேன், இப்ப நான் போய் இந்த ஆஸ் அரே மூலம் என்னுடைய டிபிள போய் பண்றேன். இது ஒத்துக்காது. ஏன்னாக்க இந்த டிபிள்ல வந்து எனக்கு என்ன இருக்குனாக்க எனக்கு வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டா இருக்குது. ஆனா நமக்கு என்னன்னாக்க நமக்கு நம்பையிட ஒரு ஆப்ஷன் இருக்குது. டேட்டா டைப் வந்து இண்டு, ஸ்ட்ரிங், பூலு, நன்னு, ஃப்ளோட்டு, பைட் ஆர்டர்லாம் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இன்னொன்று ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷலா டேட்டா டைப் ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? என்னன்ட்டு என்ன இருக்குது? இண்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங், காம்ப்ளெக்ஸ், பைட், இன்னொன்று இருக்கு. பேர் ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்ட். வெரி குட். அப்ப நம்ம ஆப்ஜெக்ட் இங்க போடும்போது இங்க பாருங்க இஷ்யூ வந்து எனக்கு இப்ப நான் ஆப்ஜெக்டா இருக்கும்போது என்ன செய்ய போறோம்? நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய டிபிள வந்து நீங்க வந்து ஆசரே மாத்தும் போது அது வந்து ஹெட்ரோஜினியஸ் டேட்டா அரேஞ்ச்னாக்க நீங்க இன்ட் கொடுக்காம ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னாக்க எனக்கு எந்த விஷயம் வராது. இப்ப ஓகேவா? சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இப்ப 1 2 3 முத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு அப்புறம் வேல்யூ உங்களுக்கு வந்துடும். சரியா? உங்களுக்கு அப்புறம் சோ உங்களுக்கு எந்த விஷயம் வராது. உங்களுக்கு நீங்க வந்து இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும். சரிதா? இப்ப பாருங்க ஸ்லோவா என்ன பண்றோம்? நம்ம வந்து என்னுடைய இப்ப நீங்க பாருங்க, இப்ப எல்லா டேட்டாவையும் நம்ம கொண்டு வர்றோம். இங்க பாருங்க, இதனுடைய சின்ன வெர்ஷன் தான் இதை பண்றது. இதான் ஒரிஜினல். நம்ம ஒரிஜினல் என்ன? இதான் ஒரிஜினல். இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து நம்பையா மாத்தணும். அதுக்குள்ள ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்கேன். புரியுது உங்களுக்கு? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஹெட்ரோஜினியஸ் டேட்டா, இந்த ஹெட்ரோஜினியஸ் டேட்டாவை நம்மளால வந்து நம்பை ஆப்ஜெக்டா மாத்த முடியுதா சார்? நம்மளால மாத்த முடியுதா? ஓகேவா? மாத்த முடியுது. ஆக்சுவலா இதனுடைய இந்த சொன்னாலே இதான ஒரிஜினல் டேட்டா. இதுதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்பையா மாத்த போறோம். நம்ம எப்படி எல்லாம் மாத்த முடியும்னு கொண்டு வர்றோம். சரியா? இது வந்து என்ன செய்யணும்? பேண்டாஸ்ல உள்ள டேட்டா. இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் டேட்டா, ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா. இது நம்ம வந்து நம்பையா மாத்துறதுக்கான வாய்ப்பு ஒன்னா தெரிவிட்டு இருக்கோம். அதான் பார்த்து முடிச்சு இப்ப ஆசர் பண்ண முடியுது. கிளியர் ஆச்சு உங்களுக்கு? அப்புறம் ஆசரோட பர்பஸ் தெரிஞ்சு உங்களுக்கு அப்புறம் அதான் வந்து எந்த சீக்வன்ஸ் டேட்டாவையும் நம்மளால ஆசரை மூலம் நம்பை அறிவுக்கு எண்டி அறிவுக்கு மாத்த முடியும். ரைட், பார்த்தாச்சு. ஓகே,
இதை பார்த்து முடிச்சிட்டோம். டைமென்ஷன்ல பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து அதே தான். நீங்க டேட்டா டைப் வந்து நம்ம வந்து அதே நீங்க வந்து இப்போ ஸ்ட்ரிங்கை மாற்ற முடிஞ்சா நீங்க ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியும். உங்களால இது ஸ்ட்ரிங்கை மாற்ற முடியுமான்னு பாருங்க. இப்ப முற்றிலும் இல்லையா, எதையுமே உங்களுக்கு என்ன முடியும், அந்த டேட்டா பூராமே உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வந்துடும். ஃப்ளோட்டு கூட ஸ்ட்ரிங்கா மாறிட்டு பாருங்க. ஃப்ளோட்டு கூட ஸ்ட்ரிங்கா மாறிட்டுது, இன்டிஜர் எல்லாமே ஸ்ட்ரிங்கா மாறிட்டுது, எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா மாறிட்டுது. அப்புறம் வந்து இது அதனுடைய டேட்டா டைப் வந்து நம்ம வந்து 3,4 U5 மாறிட்டுது. ஓகேவா, ஆல்ரைட். அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தியாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்றோம், இப்ப டீபிள் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, அதை நம்ம என்ன பண்றோம்னாக்க மாத்துறோம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நியரஸ்டா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க பாருங்க. இப்ப அடுத்தது ரைட். ஸோ இது வந்து என்னுடைய 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா இருக்குது. லாரா, மாலதி, ஆஃபின் இருக்குது. அவங்களுடைய மார்க் இந்த வச்சிருக்கேன், அவங்களுடைய கிரேட் வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ரியல் டைத்துல டேட்டா இப்பதான் கிட்டத்தட்ட இருக்கும். 3 லிஸ்ட் வச்சிருப்போம். ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் பேர் வச்சிருப்பாங்க, அவங்க வாங்கின மார்க் இன்னொருத்தர் இருக்கும், அப்புறம் வந்து கிரேட் வந்து இன்னொருத்தர் இருக்கும். அவங்க 3 டேட்டா வந்து 3 லிஸ்ட் வச்சிருப்போம். இதான் டேட்டா. இது எப்படி இருக்குனாக்க, இது வந்து வெக்டாரா இருக்குதா இல்ல மேட்ரிக்ஸஸா இருக்குது டேட்டா? இந்த டேட்டா எக்ஸ் டேட்டா வெக்டாரா மேட்ரிக்ஸஸா? வெக்டார் சார். வெக்டார் இருக்குது. ஏன்னா லிஸ்ட் இப்ப உங்களுக்கு ஓகேவா, இது ஒரு லிஸ்ட் வந்து லிஸ்ட் உங்களுக்கு இப்ப. சோ எனக்கு வந்து லிஸ்ட்ல வந்து மினிமம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. என்னால வந்து மேட்ரிக்ஸஸா மாத்த முடிஞ்சாதான் என்னால வந்து மேனிபுலேஷன் டேட்டா வந்து மேனிபுலேஷன் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் டியூப்ல இருக்கு. ஓகே, வெக்டார் டேட்டா இருக்கு, டியூப்ல இருக்கு. இப்போ நான் வந்து மேட்ரிக்ஸஸா மாத்தணும். மேட்ரிக்ஸஸா மாத்தனாக்க எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து ஆஸ் அரே தான். ஓகேவா, நான் ஆஸ் அரே மாத்தியாச்சு. இப்போ ஆஸ் அரே மாத்திட்டேன். ஆஸ் அரே மூலம் என்னோட எக்ஸ் டேட்டா வந்து மாத்தியாச்சு. இப்போ இட் பிகம்ஸ் மேட்ரிக்ஸஸா மாறிவிட்டு, தட் மீன்ஸ் நம்பர் ஏரியா மாறிவிட்டு. எனக்கு இது பாருங்க, நம்பர் ஏரியா ஆன உடனே எனக்கு என்ன பண்ணியாச்சுன்னா, எனக்கு வந்து அப்புறம் இது வந்து ஒரு ரோஸ் அண்ட் கால்ஸா வந்துட்டு எனக்கு. சரியா, பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணா அந்த ஷேப்லாம் நீங்க போட்டு பார்த்துக்க முடியும். சரிதானே, ஷேப்லாம் பண்ணி பார்த்துக்க முடியும். வந்தாச்சு. சோ இப்ப போயிட்டு எனக்கு என்ன செய்ய முடியும்னாக்கா, எந்த வேல்யூவும் எந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற வாசி எந்த வேல்யூ எடுத்து இண்டெக்ஸ் பண்ண முடியும். நான் வந்து நல்லா மேனிபுலேஷன் பண்ண முடியும். இந்த உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் மார்க் என்ன, மேக்ஸிமம் மார்க் என்ன, அதோட லாக் வேல்யூ என்ன, எல்லா சயின்டிபிக் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஏன், அந்த சயின்டிபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நம்பர் இருக்குது. அதனால வேண்டிதான் நான் வந்து என்ன பண்றேன்னாக்கா, இந்த டேட்டா வந்து ஆஸ் அரே மூலம் நான் மேட்ரிக்ஸை மாத்திக்கிட்டேன், நம்பர் அரே மாத்திக்கிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து மேட்ரிக்ஸஸ் மாறிட்டு என் வெக்டர் அரே வந்து என்ன பண்ணிட்டு எனக்கு இப்ப 3,4 மாறிட்டு எனக்கு 3 ரோ 4 காலம் மாறிட்டு எனக்கு. சரியா, ஓகே. இப்ப நீங்க இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த லாரா, மாலதி, ஆஃபி, ஜான் இருக்கு, அவங்க வாங்கின மார்க்லாம் இருக்குல்ல, இப்ப இதை நீங்க என்ன பண்ணலாம்னாக்க ஒரு எக்ஸல் ஷீட்டா மாத்திடலாம். இந்த இருக்குல்ல, இதான் உங்களுடைய நீங்க இந்த நீங்க பண்ணுவீங்களா எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம மேல வந்து நேம் ஏஜ்னு போட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு எக்ஸல் ஷீட்ல ரோஸ் அண்ட் காலம் போட முடியும். அப்புறம் இந்த டேட்டாவை உங்களால எக்ஸல் ஷீட்டுக்கு மாத்த முடியும். அப்படியே இந்த டேட்டா என்ன செய்ய உங்களுக்கு இப்ப எக்ஸல் ஷீட்டை மாத்த முடியும். சரியா, மாத்த முடியும். அதான் நம்ம பேண்டாஸ்ல பண்ண போறோம். இது இப்ப நம்ம வந்து இந்த நார்மல் டேட்டா பிசினஸ் டேட்டாவை மேட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணி ஆசர் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை மாத்தியாச்சு. இது மாதிரி ரோஸ் அண்ட் காலம் கொண்டு வந்துட்டேன். ரோஸ் அண்ட் காலமா கொண்டு வந்த பிறகு ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கு நீங்க அப்படி கொண்டு போக முடியும். அப்படியே நீங்க என்ன பண்ணா ஒரு டேட்டா பேஸ் கொண்டு போக முடியும். எது வேணா பண்ண முடியும், உங்களால பண்ண முடியும். அப்புறம் வேற இது உங்களுக்கு ஒரு யூஸ் கிடையாது. ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டேட்டா. இதான் உங்களுடைய நார்மல் ரா டேட்டா என்ன பண்றான்னு இது மாதிரி மாத்திட்டானு. அதனாலதான் என்னால என்ன பண்றேன், ஆசரே மாத்த முடிஞ்சு. இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப என்ன பண்றாக்க, இதுதான் டேட்டா. அப்புறம் இது பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இதை ரீஷேப் பண்றேன். ரீஷேப் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்னாக்க ஒரு 4x3 மாத்துறேன். இப்ப 3x4 இருக்குது. இப்ப 4x3 மாத்துறேன். இது வந்து 3 ரோ 4 காலம் இருக்குது. இது ஆப்போசிட்டா மாத்துறேன். அப்புறம் வந்து 6x2 மாத்த முடியுமா பாக்கலாம். சோ என்னால எதுவுமே செய்ய முடியும். எனக்கு வந்து நம்ம என்னால ஆஸ் அரேவை மாத்தி மேட்ரிக்ஸஸா கொண்டு வந்துட்டுனாக்க எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டேட்டா மாத்த முடியும், என்னால மாத்த முடியும். சரியா, அது மாத்த முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு மேட்ரிக்ஸஸ், நார்மலான ஒரு லிஸ்ட் ஆஃப் டீபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஆஸ் அரே மாத்தணும்னு புரியுதா உங்களுக்கு? அப்படின்ட்டு அந்த பர்பஸ் புரியுதா உங்களுக்கு? எதுக்கு மாத்தணும்னு இதான் மெயின் பர்பஸ். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காச்சும் உங்களுக்கு இதுல? இப்ப ரியல் டேட்ல பாருங்களேன், எங்க இருக்குனாக்க ஒவ்வொரு டேட்டாவும் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குனாக்க, இந்த டேட்டா இருக்குல்ல, இது டேட்டா பேஸ்ல இருக்கும். இதெல்லாம் நேம் ஆஃப் தி எம்ப்ளாயியா இருக்கும். இது வந்து பேங்க் எம்ப்ளாயிஸா, பேங்க் இதா இருக்கும். அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னொரு டேட்டா பேஸ் இருக்கும். நீங்க இன்னொரு டேட்டா பேஸ்ல வந்து அவங்களுடைய கிரேட் இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸஸா மாத்துறீங்க, நம்பர் ஏரியா மாத்துறீங்க. நம்பர் ஏரியா மாத்த பிறகு உங்களால வந்து சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண முடியும். டேட்டா உங்களை மேனிபுலேட் பண்ண முடியும். யார் சவுண்ட்? சரியா சார்? ஹலோ, கேக்குதா இல்லையா? நான் ஷேர் பண்றேன்ல. ஆடியோ வரல கேட்டுருங்க. நெட்வொர்க் பிஸியா இருக்கு. என்ன கொஸ்டின்ஸ் இதுல ராஜகோபால் புரியுதா உங்களுக்கு? இதுல இது புரியுதா? அப்பதான் அடுத்தல போக முடியும்.
சார் ஒரு கொஸ்டின் சார் இதுல. ப்ளீஸ் சொல்லுங்க சார், கேளுங்க. கொஸ்டின் கேட்டா சார் இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிரோம். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து காலம் ஹெட்டர்ஸ் வந்து இருக்கும்ல. ஐ மீன் அந்த வேரியபிள் நேம் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். இதான் ஹெட்டர்ஸ், இதான் லாரா இதான் இதெல்லாம் ஸ்டூடண்ட் நேம் ஹெட்டர்ஸா இருக்கும். சரியா? 4 ஸ்டூடண்ட்ஸ். அப்போ இது காலம் மேஜர் கொடுத்திருக்கிறதுனால இல்ல அந்த காலம் மேஜர் சொல்ல நான் அது சொல்ல. இது வந்து ரோ மேஜர் காலம் மேஜர் வந்து இந்த டேட்டா வந்து மெமரியில போய் எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அந்த காலம் மேஜர் ஆர்டர் அது கிடையாது. நான் சொல்ற காலம் மேஜர் இப்படி சொல்றாங்க. ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம வந்து மேல வந்து போடுவோம்ல, எக்ஸல் ஷீட் இந்த இருக்குல்ல சார். புரியுது சார். அது சொல்றாங்க. இதான் நமக்கு புரியுது சார். பேலன்ஸ், டிஃபால்ட், எஜுகேஷன் எல்லாமே வந்து ஹெட்டர், எல்லாமே டேட்டா ஆகுது. சரியா? ஓகே. அது மாதிரி சொல்றேன். அது மாதிரி எனக்கு வந்து ஸ்டூடண்ட் நேம்லாம் வச்சிருவீங்க, கீழ மார்க் வச்சு. அதான் விஷயம். இந்த இடத்துல மார்க்ஸ் வந்து நான் சிம்பிளா போட்டு வச்சிருக்கேன். இதுதான் இப்படிதான் மாத்தும். இந்த டேட்டா கூட எக்ஸல் ஷீட்ல வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன், சும்மா எக்ஸாம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன பண்றோம் புரியுதா உங்களுக்கு அப்படின்ட்டு வச்சோம். இதை பார்த்துங்க. ஆஸ் ஒன் டே பர்பஸ் தெரிஞ்சிருக்கணும், என்ன பர்பஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு ஆஸ்டரே மூலம் வந்து லிஸ்ட் ஆஃப் டிபிள்ஸ் ஆஃப் லிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்ல. அப்புறம் வந்து ஒரு என்டி அரே இருக்குல்ல, என்டி அரேயே ஆஸ்டரே மாத்த முடியும். ஜஸ்ட் நார்மலா போட்டு வச்சிருங்க. உங்களுக்கு சில கேட்பாங்க, ஒரு என்டி அரேயே ஆஸ்டரே மாத்த முடியும். எஸ், வெரி மச் மாத்த முடியும். எந்த சீக்வன்ஸையும் உங்களால வந்து ஆஸ்டரே மூலம் மாத்த முடியும். அதுக்கான எக்ஸாம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நார்மலா ஜஸ்ட் அரே. உங்களுக்கு இது வந்து பாருங்க, இது இட் செல்ஃப் நம்பர் அரே தான். சரிதானே? அதே நம்பர் அரே தான். நம்பர் டைப் பண்ணியாச்சு. அதை வந்து நான் என்ன பண்றேன்னாக்க ஆஸ்டரே மாத்துறேன். ஆஸ்டரே மாத்தின பிறகு என்ன பண்ணும், இது என்ன நம்பர் அரே தான் இருக்கு. சரிதானே? அவ்வளவுதான். மிஞ்சி வந்து லிஸ்ட்ல வந்து நம்பர் ஆஸ்டரே மூலம் நம்பர் அரே மாத்தினீங்க. இப்போ வந்து ஒரு நம்பர் அரேயே ஆஸ்டரே மூலம் பாஸ் பண்ண முடியும். ஒரு நம்பர் அரேயே ஆஸ்டரேக்கு வந்து பாராமீட்டரா பாஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு அது மாதிரி பண்ண முடியுறதாலே பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆல்ரைட். ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு. இப்ப இங்க இண்டா இருக்குது, இந்த இப்ப அரேவா இருக்கு. நீங்க வேணுமா இது என்ன பண்ணா, நீங்க உங்க டேட்டா டைப்னா மாத்திக்கலாம். நீங்க ஆஸ்டரே மாத்தின பிறகு எனக்கு தேவையில்லை எனக்கு அப்படின்னா நினைச்சாக்க நீங்க தாராளமா மாத்த முடியும். சரிங்களா? மாத்த முடியும். ஸோ எல்லாமே உங்களோட விஷயம் தான். எனக்கு வந்து நான் இதை வந்து இன்னும் வந்து நான் ரீஷேப் பண்றேன், தாராளமா ரீஷேப் பண்ண முடியும் உங்களால. ஓகேவா? தாராளமா நீங்க வந்து ரீஷேப் பண்ண முடியும். பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி பார்த்துருக்கோம். டேட்டா இருக்கு உங்களுக்கு. இப்ப எக்ஸ் டாட் ஷேப்னு கொடுத்துட்டு நீங்க என்ன செய்ய முடியும், உங்களுக்கு ரீஷேப் பண்ண முடியும். டேட்டா இருக்குனாக்க 3,2 கூட பண்ண முடியும். சரிதானே? எக்ஸ் டாட் ஷேப் ஈக்குவல் என்ன போட்டோம், ஞாபகம் இருக்கா? இது போட்டோமே. சரிதானே? உங்களுடைய டேட்டா வந்து மாற்ற முடியும். சரியா? இதெல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஐ மீன் எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மல் டேட்டாவை நீங்க வந்து மேட்ரிசஸ் மாத்த முடியும். சரி, இப்ப மாத்தின பிறகு நீங்க வந்து இப்ப இதுக்கு லாக் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க என்ன பண்ணா, நீங்க போயிட்டு பிரிண்ட் நீங்க லாக் வழி கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க இப்ப லாக் ஆஃப் என்பி டாட் லாக் ஆஃப் ஏ, என்பி டாட் லாக் வழி கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க லாக் ஆஃப் ஏ எக்ஸா ஒவ்வொன்றுக்குள்ள லாக் வேல்யூ. சரியா? அப்படின்னு. ஸோ நீங்க மீன் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டா மீன் கண்டுபிடிக்க முடியும். பிரிண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ என்பி டாட் மோட் கண்டுபிடிக்கணுமா, மீன் மீடியன் மோட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். உங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க் தெரியும் உங்களுக்கு அப்படின்னாக்கா ஆவரேஜ் மார்க் இந்த இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆவரேஜ் மார்க், 30 மார்க் ஆவரேஜ் மார்க். இதனுடைய எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பை நம்பர் ஆஃப் வேல்யூ. நீங்க பாப்பீங்களா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ப்போம் இல்லையா, அதெல்லாமே பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி முடிஞ்சு உங்களுக்கு? இப்ப இது எப்படி முடிஞ்சு? நீங்க வெறும் டேட்டா வச்சு பண்ண முடியாது, நீங்க ஆஸ் அரே மாத்திரம் வச்சு தான் முடிஞ்சு. சரியா? ஓகே, இது பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து சோ இது என்ன இருக்குது, இப்ப இந்த ஆஸ் அரேல வந்து ஒரு 7 ஃபேமிலி இருக்குது. என்ன ஃபேமிலி இருக்குதான் ஆஸ் எனி அரே பார்த்தோம். அப்புறம் வந்து ஆஸ் கான்டிஜியஸ் அரேன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பாத்துங்க, என்ன வேணும்னா பாத்துங்க. ஃப்ளோட்டிங் அரே போட்டு பார்த்துட்டோம். இது வந்து ஃபோர்டான் அரே, அது ரோ மேஜர் காலம் மேஜர் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவோம்ட்டு. அப்புறம் வந்து செக் ஃபைனைட் பார்த்தோம், ஃப்ரம் ஐட்டர் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் ஆன் அரே பை எக்ஸிக்யூட்டிங் a function on grid positions. எனக்கு யாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் எனக்கு வந்து ஆக்சுவலா நான் டைப் பண்ணி பார்த்தேன், நோட்ஸ் கிடைக்கல. எனக்கு ஃப்ரம் ஃபங்க்ஷனுக்கு நோட்ஸ் கிடைக்கல, டைப் பண்ணி பாருங்க. இது பார்த்து முடிச்சோம். ஓகே தானே? அதான் ஆஸ் அரே பத்தி ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. எனி क्वेश्चंस ஆன் ஆஸ் அரே? சரிதானே? இன்டெப்தா ஓரளவு இன்டெப்தா பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் ஃப்ரம் பஃபர் வச்சு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப ஒரு பைட் ஆர்டர் இருக்குல்ல, பைட் ஆர்டர் வச்சு பார்ப்போம். ஏன் ஒருக்க நம்ம வந்து இதை வந்து நோட்ஸ் பண்ணி பார்த்துங்க. இதை வந்து
நம்மளுடைய பஃபர் டேட்டா டைப் இருக்குது, கவுண்ட் இருக்கு, ஆஃப்செட் இருக்குது. ஆஃப்செட் தான் சொல்லிருக்கேன், எங்க இருந்து வந்து டேட்டா ஆரம்பிச்சுன்னு சொல்லிருக்கேன். கவுண்ட் வந்து எத்தனை வேல்யூ படிக்க, எத்தனை பைட் படிக்கணும், 2 பைட்டா 3 பைட்டா சொல்லிருக்கேன். பைட் டிஃபால்ட் -1 கொடுக்கலாம் கூட, நீங்க எதுவுமே நீ கவுண்ட் கொடுக்கறனாக்க பைட் டிஃபால்ட்டா -1 எடுத்துக்கும். தட் மீன்ஸ் இட் ரீட்ஸ் ஆல் த டேட்டா. நீங்க கவுண்ட் 3 கொடுத்தாக்க 3 பைட் படிக்கும். ஆஃப்செட்னாக்க ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட் டு ரீட், அது மாதிரி எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். அது தெரியும் உங்களுக்கு. அதுல வந்து பஃபர் டேட்டா டைப், கவுண்ட், ஆஃப்செட் இருக்குது. இது நம்ம வந்து ஜஸ்ட் பாத்துருங்க. இப்போ வந்து நேற்றுக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சோம். இப்போ இன்டெப்தா ஒவ்வொரு மெத்தடையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரம் பஃபர் படிச்சுட்டு இருக்கோம். இது பி கேர்ஃபுல், இது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, இது வந்து பைட்ஸ் ஆஃப் அரே. இது பைட்ஸ் ஏமா வச்சுங்க, பைட் ஆஃப் அரே ஏமா வச்சுங்க. சரிதானே? லென்த் பார்த்துருக்கோம் நம்ம. நான் வந்து இப்போ இதனுடைய ஆஃப்செட் 0னாக்க எனக்கு 0னாக்கா ஏ படிக்க சொல்றேன், 0th இண்டெக்ஸ் படிக்க சொல்லிருக்கேன். -1னாக்க எல்லாத்தையும் படிக்க சொல்றேன், எனக்கு கடைசி வரைக்கும் படிக்க சொல்லிருக்கேன். அதனால தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ எனக்கு வந்து லென்த் ஆஃப் மொத்தம் 11 பைட்ஸ் இருக்குது. 11 பைட்ஸ் படிச்சாச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பைட், ஏ பைட், பி பைட், சி பைட். அதான் நமக்கு வந்து பி கொடுத்துருக்கு, பின்னா பைட்ஸ் பார்த்தோம். அப்போ லென்த் டைமென்ஷன்லாம் நீங்க பார்க்க முடியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நேற்று பார்த்தோம். அதை பத்தி நம்ம இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். அந்த ஃப்ரம் பஃபர்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி, லென்த் வந்து 11 இருக்கு. டைமென்ஷன் ஒரே டைமென்ஷன் தான். எனக்கு என்ன இருக்குது, இது வெக்டார். வெக்டாருக்கு ஒரு டைமென்ஷன் தான், 1 டைமென்ஷன் அரே. சைஸ் 11 இருக்குது. அப்புறம் ஷேப் வந்து 11 கமா. ஏன் ஒர்க்கா வெக்டாருக்கு வந்து மேட்ரிக்ஸஸ் கிடையாது, 1 டைமென்ஷன் தானே. அதுக்கு வேண்டி 11 கமா நம்பர் ஆஃப் ஸ்கேலார் வேல்யூ ஏன் இருக்குல்ல, அது பார்த்தோம். ஐட்டம் சைஸ் வந்து 1, ஒரே ஒரு பைட் இருக்கிற வாசி. அப்புறம் அதனுடைய டோட்டல் பைட்ஸ் வந்து 11. சரியா? அதை பார்த்தோம். ஓகே, பார்த்தோம். அடுத்தது இதனுடைய இதை பத்தி படிக்க போறோம். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ண போறோம், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டோன்ட் சப்ளை பைட் ஆப்ஜெக்ட். ஓ இதா, சரி, ஓகே, கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. இது சொன்னேன். இது வந்து ஃப்ரம் பஃபர்ன்றது வந்து நம்ம வந்து இப்படி பைட்டா கொடுக்கணும். ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னாக்க ஒத்துக்காது, ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து பைட்ஸ் ஆஃப் அரே கிடையாது. என்ன சொல்றதுங்கிறப்ப இது வந்து a bytes like object is required, not string. ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க ஒத்துக்காது, பைட்ஸ் லைக் ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். இது வந்து பைட்ஸ், பைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். பி இப்படி கொடுத்தாக்க பைட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? பி எப்படி பார்த்தோன்னா இதான் விஷயம். இல்லைனாக்க கொடுக்காது, அது எரர் இருக்கு. கரெக்டாக கவனிச்சிங்க. சரி, ரைட். அப்புறம் உங்களுக்கு சொல்றேன், இது கவுண்ட் தெரியும் உங்களுக்கு, ஆப்செட் தெரியும் உங்களுக்கு, எங்க இருந்து படிக்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றேங்க, ஏற்கனவே ABCDEF பண்ணி வச்சிருக்கோம். கேர்ஃபுல்லா கவனிச்சு கொஞ்சம். இப்போ சைஸ் வந்து 12 இருக்கு. இப்ப ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ஷேர் பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம். ஷேர் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இதனுடைய பாருங்க, S1ன்றதுனாக்க உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் S1 சார் உங்களுக்கு? வாட் இஸ் S1? என்ன S1னாக்க String. S1 நான் ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை பைட் கொடுத்திருக்கேன்? 1 byte. எத்தனை பைட்? 1 பைட்டா? 1 பைட். எனக்கு S கொடுத்தா வேற என்ன கொடுத்தா அந்த இடத்துல சொல்லுங்க யாராச்சும். A1. எஸ் ரைட், சொல்லுங்க சார். அப்புறம் கேஸ் லோயர் கேஸா? லோயர் கேஸ். இது லோயர் கேஸ் ஏவும் S என்ன, அந்த ஸ்ட்ரிங்குக்கு உள்ள கரஸ்பாண்டிங் நோட்டேஷன் ஞாபகம் இருக்கா? அது எப்ப யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது நான் வந்து ஸ்ட்ரிங் STR கொடுக்க கூடாது. அது கரஸ்பாண்டிங் நோட்டேஷன் வந்து S1 இல்லைனாக்க வந்து A1 கொடுக்கணும், லோயர் கேஸ் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டா ஞாபகம் இருக்குல்ல? இப்ப பாருங்க, இப்ப மொத்தம் இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன், போயிட்டு S5 கொடுக்குறேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப S5 கொடுக்குறேன், என்ன ஆகுது பாருங்க. என்ன எரர்னு பாத்துங்க. நீங்க எரர் மட்டும் பாருங்க, ஏன்னு பாக்கணும். இந்த buffer size must be a multiple of element size. இப்ப நம்ம element size மொத்தம் எத்தனை சார் இருக்கு? element size மொத்தம் 12 இருந்துச்சா? 12 இருந்துச்சா? ஓகே, 1 இருந்துச்சு. நீங்க 1 வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு பைட் அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்க எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 12ஆல டிவைட் பண்ணுமோ அந்த S2 அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், 12/2 நமக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நோ இஷ்யூஸ். எனக்கு ஐட்டம் சைஸ் என்ன ஆயிட்டாக்க 2 ஆயிட்டு உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பைட். அப்புறம் வந்து 3 அக்செப்ட் பண்ணுமா சார்? 12 வந்து 3 வகுப்பட முடியா? S3 வந்து பாசிபிள்.
அது பண்ண முடியும், 4 கொடுக்க முடியும், அப்புறம் 12 கொடுக்க முடியும். ஆனா நீங்க 5 6 கொடுக்க முடியும், 7 கொடுக்க முடியாது, 6 கொடுக்க முடியும். சரியா? உங்களுக்கு அப்புறம் சைஸ் வந்து என்னன்னாக்கா ஐட்டம் சைஸ் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து 2, சைஸ் 2 ஆயிட்டு. ஏன்னா 12 நான் வந்து 6 பைட்டா பிரிக்கிறேன். ஸோ 2 6 இருக்குது. 7 கொடுத்து ஒத்துக்காது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. சரிதானே? ஸோ பஃபர் சைஸ் மஸ்ட் பி ஏ மல்டிபிள் ஆஃப் எலிமெண்ட் சைஸ். மொத்தம் எத்தனை சைஸ் வந்து 12 இருக்குனாக்க அதனுடைய மல்டிபிள் கொடுக்க முடியும். அது 2 4 3 6 எதெல்லாம் வந்து டிவைட் ஆகுதோ 12ஆல அந்த தான் நீங்க வந்து பைட் சைஸை கொடுத்து இதனுடைய இந்த எஸ்ல வந்து நீங்க பைட்டை கொடுக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு. எனி கொஸ்டின்ஸ் நம்ம இதுல ஃப்ரம் பஃபர்ல? ஓகே சார், புரியுதுல்ல? சரி, ஓகே சார். ஒரு क्वेश्चन சொல்லுங்க சார். அந்த பை டிவிசிபிள் நம்பர் தான் கொடுக்க முடியும் சொல்லிருக்கீங்க. ஆமா சார். நம்ம கவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா எப்படி வரும்? ஓகே, நல்ல என்ன சார் பாயிண்ட். அப்படி அப்போ பண்ணி பார்ப்போம். S2 கொடுத்துட்டு என்ன செய்வோம் நம்மனாக்க S6 S3 கொடுத்துருவோம். கவுண்ட் வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து இப்ப நமக்கு வந்து கவுண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 2 கவுண்ட் கொடுப்போம். ஓகேவா? 2 கவுண்ட் கொடுப்போம். சரிதானே? கவுண்ட் 2 என்ன பண்ணி பார்ப்போம். எத்தனை டேட்டா இருக்கும், எத்தனை டேட்டா கொடுப்போம். அப்ப நம்ம வந்து 2 கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் 3 2 எடுத்துக்கிட்டு ABC BDEF 2 கவுண்ட் எடுத்துக்கிட்டு 3 எடுத்துக்கிட்டு. நல்ல அருமையான கொஸ்டின்ஸ் தான். நல்ல கேள்வி. இப்ப சப்போஸ் எனக்கு வந்து இப்ப கவுண்ட் வந்து 5 கொடுத்து பாருங்க. 5 பாசிபிளா இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. அப்புறம் 5 கவுண்ட் கொடுத்தா என்ன பாருங்க வந்து எல்லாமே வந்துருமோ? வராது. எனக்கு வந்து என்னது பஃபர் இஸ் ஸ்மார்ட்டர் தேன் ரெக்வெஸ்டட் சைஸ். ஏன்னா பஃபர் வந்து மொத்தம் 12 தான் இருக்குது. நீங்க இப்ப 13 ட்ரை பண்றீங்க. 5 கவுண்ட் சைஸ் வந்து 3 13 ஆனா சைஸ் எவ்வளவு இருக்குது? 12 தான் இருக்குது. நீங்க இப்ப 5 கவுண்ட் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு கவுண்ட்லயும் 3 டேட்டா இருக்கு ட்ரை பண்றீங்க. ஒத்துக்காது. சப்போஸ் 1 கொடுக்க வருமா? வாய்ப்பு இருக்கா சார்? வெரி குட், வரும். ஓகேவா? வரும். ஏன்னா கட்டாயம் 5 கட்டாயம் வரும். அப்புறம் 2 கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வருமா சார்? 2 வருமா? வரும். 2 10. எனக்கு சைஸ் 12 இருக்குது. நான் 10 தான் கேட்கிறேன். பாருங்க 2 வரும். எனக்கு ABCD வரும். ABCDVF வரும் எனக்கு. நல்ல கேட்டது யாரு? இந்த கேள்வி கேட்டது யாரு? அசன் சார். அசன். 6 கொடுங்க சார். ஓ, கவுண்ட் 6 கொடுத்தாலும் வரும். கட்டாயம் வரும். இல்ல எனக்கு 0ல ஆரம்பிக்குது இல்ல? 0. வெரி குட். எஸ் யூ ஆர் ரைட். 0 12 வரும். வரும். நீங்க மேபி ஆஃப்செட் 1 கொடுத்தா வராது. அப்ப 1ல ஆரம்பிக்கும். சரியா? ஓகே ஓகே. வராது. எனக்கும் வராது. மறுபடியும் பஃபர் இஸ் ஸ்மாலர் தென். ஓகே, காட். இப்போ இது வந்து இன்டர்வியூ क्वेश्चन சார். நான் என் ஃப்ரெண்ட சொல்லிருக்காங்க. ஆஃப்செட் நாக்க வந்து எங்க இருந்து டேட்டா ரீட் பண்ண போறோம்னு இன்ஃபார்ம் பண்றோம். கம்ப்யூட்டருக்கு வந்து 1ல இருந்து 1வது பைட்ல இருந்து பண்றோம். from where to read the data, from where to read the byte data. அது கவுண்ட் வந்து எத்தனை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அதை மட்டும் இந்த ஆஃப்செட் பண்ணி எப்போதும் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. நீங்க இந்த ரியல் டைம் அங்க இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ல வந்து இந்த வார்த்தை போட்டிருப்பாங்க, ஆப்ஷன்ல போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு புரியாது. இதுதான் அர்த்தம். தெரிஞ்சுங்க. ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்க ஆஃபீஸ் போகும்போது நீங்க நீங்க உங்களுடைய கம்பெனி வந்து அப்ளிகேஷன் வாங்குவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் வாங்குவாங்க, பிசினஸ் அப்ளிகேஷன் வாங்குவாங்க. அதுல எல்லா அப்ளிகேஷன்லயும் ஆப்ஷன் வார்த்தை வரும். நீங்க குழப்ப கூடாது என்னன்றது. சரியா? ஆப்செட்ல ஒன்லி இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்க முடியுமா? கேரக்டர் அந்த நம்ம கொடுத்துருக்க இன்புட் வேல்யூஸ்ல ஏதாவது மென்ஷன் பண்ண முடியாதா? அது இல்ல சார். ஆப்செட் நாங்க வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்து படிக்கணும் அதான் போட்டிருக்காங்க. நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தேன். மேபி போட்டு நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். நான் வந்து சப்போஸ் பி கொடுத்து பாக்குறேன். வரதான் பார்ப்போம். சரியா? அவனே சொல்லிட்டாங்க. இப்ப எக்ஸ்பெக்ட் டைப் வந்து இன்டிஜர் தான் சார், நாட் ஸ்ட்ரிங். இந்த போட்டுருக்காங்க சார். ஆப்ஷன் இன்டிஜர் தான் சார். ஓகே தானே? போட்டாச்சு. நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நல்ல ரைஸ் பண்ணீங்க. நல்ல கேள்வி இது. எப்பவுமே அது மாதிரி தப்பான கேள்வியோ சரியான கேள்வி கேளுங்க. எப்பவுமே கேள்வி கேட்டது யாரு? பிரகாஷ். ஓகே ஓகே, நல்ல கேள்வி சார். எப்போதுமே டவுட் வந்து கேளுங்க. இப்ப எனக்கே தோணல நீ கேட்ட கேள்வி. இப்ப நம்ம பண்ண வாசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்ப அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க, ரைஸ் பண்ணுங்க. அது பண்ணி பார்த்தோம். இப்ப உங்களுக்கு வந்து ஃப்ரம் பஃபர் பத்தி படிச்சு முடிச்சிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரம் பஃபர் பார்த்தோம். அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை எனக்கு? இப்ப எனக்கு டேட்டா பாருங்களேன். எனக்கு வந்து இப்ப நான் S1 கொடுத்தேன். எனக்கு வந்து டேட்டா வந்து பைட்ஸா வருது. எனக்கு இப்ப இந்த எனக்கு இப்படி வருது. எனக்கு இது இல்ல டேட்டா. எனக்கு ஒரு டேட்டா ஆப்செட் வந்து 0, ஆப்செட் வந்து 0, கவுண்ட் வந்து நான் கவுண்ட் கொடுக்கறனாக்கா என்ன சார் எடுத்துக்கும்? கவுண்ட் கொடுக்கல என்ன எடுத்துக்கும்? -1 பைட் டிஃபால்ட்டா -1 எடுத்துக்கும். சரியா? -1னாக்க எல்லாரும் படின அர்த்தம். எல்லா டேட்டாவையும் படின அர்த்தம். நீங்க கொடுக்கறனாக்க கவுண்ட் வந்து பைட் டிஃபால்ட்டா -1 எடுத்துக்கும். வந்துட்டு பாரு. ஆனா எனக்கு பாருங்களேன், எனக்கு வந்து இப்ப திஸ் இஸ் நாட் மை டேட்டா.
எனக்கு இந்த வரும் பைட்ஸ்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தேவையில்லை. நான் படிக்கும்போது என்ன வரும், பி எல்லாம் வேண்டாம் எனக்கு, இந்த இருங்க பி எல்லாம் வருது வேண்டாம் எனக்கு வந்து என்னுடைய டேட்டா தான் வரணும், ஏபிசிடி தான் வரணும் எனக்கு. அப்புறம் சரியான அப்புறம் அதை நம்ம வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றது அதையும் பார்த்துருவோம் நம்ம. அதான் டேட்டா ஒரிஜினல் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்க முடியாது, இந்த பி எல்லாம் வராதுல எனக்கு அப்படின்ட்டு அதையும் நம்ம பார்த்துருவோம். நான் பார்த்துருக்கேன். நம்ம வந்து இப்போ ஆப்ஜெக்ட் சைஸ்லாம் இப்போ வராது, அதெல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் வந்து கவுண்ட் கிவ்ஸ் அஸ் நம்பர் ஆஃப் பைட்ஸ், அதான் பார்த்தோம். அதனுடைய போட்டு வச்சுருங்க. ஃப்ரம் இண்டெக்ஸ் 0 நீட் டு பி ரிட்டர்ன், எது வரைக்கும் பண்ணு பார்த்தோம். அப்புறம் வந்து இஃப் வாண்ட் டு ரீட் அண்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஏ பர்டிகுலர் இண்டெக்ஸ் தென் செட் இட் இன் ஆப்செட். எனக்கு வந்து எனக்கு இந்த டேட்டா படிக்கணும் ஆசைப்பட்டாக்க, இதுல இருந்து படிக்கணும் ஆசைப்பட்டனாக்க அப்படி கொடுங்க. நீங்க வந்து அந்த ஆப்செட் கொடுத்துருங்க. கவுண்ட் -1 ஆப்செட் வந்து 3. ஓகேவா, அது பார்த்தோம். அப்புறம் அந்த ப்ரீஃபிக்ஸ்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்றது பார்க்க போறோம். சரிதானே? அப்புறம் சரி, அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சோண்டு எனக்கு பைத்தான் கோட் தேவைப்படுது, அதையும் பார்த்துருவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பழைய கதை, இது வரைக்கும் பழைய கதை தான். என்னுடைய பஃபர் டேட்டா வச்சாச்சு, என்னுடைய ஃப்ரம் பஃபர் டேட்டா பாஸ் சொல்லியாச்சு. சரி, அவங்களுக்கு இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ரைட். ஓகே, இந்த வந்து சிறப்பு இதான் என்னுடைய டேட்டா. இது வந்து என்னுடைய டேட்டா படிச்சாச்சு. கிளாஸ் நம்பர் எனக்கு வந்து அவுட்புட் என்ன வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், லென்த் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து லிஸ்ட்ல வந்துட்டு இதான் என்னுடைய டேட்டா வெளில வந்துட்டு டேட்டா வந்தாச்சு. ஆனா எனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த பி இருக்குல்ல பைட்டு, இந்த பைட்டு 21 பைட் பிபின்னு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அதை ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி இப்ப என்ன பண்றேன், பைத்தான் கோடு இப்ப யூஸ் பண்றேன். என்ன யூஸ் பண்றேன், ஒரு எம்டி லிஸ்ட் போட்டுக்கிட்டேன். என்னுடைய இதான் பில தான் லிஸ்ட் இருக்குது. பில வந்து என்ன பண்ணிட்டாக்க அந்த டேட்டா வச்சுக்கிட்டேன். லிஸ்ட் ஆஃப் ஏ வர்ற டேட்டாவை லிஸ்ட் ஆக்கிட்டேன் சார். ஞாபகம் வச்சுங்க, இந்த பாருங்க இதான் என்னோட அவுட்புட். மிக கரெக்டா கவனிச்சுங்க சார், நீங்க ரொம்ப கம்ஃபர்டா கவனிச்சுங்க. இந்த பாருங்க என்னுடைய டேட்டா வந்து இந்த இருக்குது, இதான் என்னுடைய அவுட்புட். சரியா? அவுட்புட்ல பாருங்க கமாலாம் இல்ல பாருங்க. கமா வந்து இது வந்து நம்பை அரே, கமாலாம் கிடையாது. பட் லிஸ்ட்ல உங்களுக்கு கமா இருக்கும், ஞாபகம் இருக்கா? லிஸ்ட்ல வந்து கமான்னு வரும், ஞாபகம் இருக்கா? இது வந்து நம்பை அரே வந்திருக்கு. ஆக என்ன பண்றோம், முதல்ல நம்பை அரே போயிட்டு என்ன பண்றான், போயிட்டு லிஸ்டா மாத்திக்கிட்டேன். சரிங்க, இந்த ஏ இருக்குல்ல, அது போய் என்ன பண்ணாக்க லிஸ்ட் ஆஃப் ஏ மாத்திக்கிட்டேன். சரியா? இருங்க, லிஸ்ட் ஆஃப் மாத்தின பிறகு எனக்கு என்ன வருது ஆன்சர், எனக்கு இப்ப லிஸ்டா வருது. இது வந்து நம்பை அரே வந்துச்சு. லிஸ்டா மாத்தின வாசி எனக்கு என்ன பண்ணுது, அதே வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் இருக்குல்ல, வெல்கம் டேட்டா சயின்ஸ் எனக்கு என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு கமா 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 வந்து வந்த லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து என்ன பண்றேன், கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. இப்ப வந்து ஃபார்முலா போட்டு அந்த டேட்டாவை லிஸ்ட்ல, இதான் லிஸ்ட் எனக்கு இருக்குல்ல, WELCOM வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஃபார்முலா போட்டு அந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்து, எது இந்த ஐட்டம், இந்த பைட்ஸ் இருக்குல்ல, இந்த பைட் டேட்டாவை ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிட்டேன். இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் ஐட்டம். சரியா? உங்களுக்கு அப்புறம் இது அப்புறம் வந்து இது வந்து பைட்டு, அது ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? மாத்திட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். போயிட்டேன் இந்த எம்டி லிஸ்ட்டை போய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். சரியா? ஆக என்ன எதை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த பி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி எனக்கு என்ன வந்துச்சு, அப்புறம் வெல்கம் வீல் லேர்ன் டேட்டா சயின்ஸ் அந்த வந்துச்சு எனக்கு. சரியா? எனக்கு இப்ப வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணாக்க பண்ணிட்டேன் ப்ராப்பர்லி சார். இப்ப ஒரிஜினல் டேட்டா வந்துட்டு எனக்கு இதுவும் திருப்தி இல்லை. எனக்கு நிறைய பாருங்க, இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, டபுள் கோட் இருக்கு, சிங்கிள் கோட் இருக்கு, இதை ரிமூவ் பண்ணும். இதை ரிமூவ் பண்றது நமக்கு என்ன பண்றோம், ஜாயின் மெத்தட் ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டோம்னாக்க உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா இருக்குல்ல, இந்த வெல்கம் வி லேர்ன் டேட்டா சயின்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் டேட்டா வந்துடும். அது சின்ன கோடு போட்டு வச்சிருக்கேன். மொத்தம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன், பாத்துங்க. என்ன சார் சொல்லுங்க சார், திருப்பி சொல்லுங்க. யூஸ் பண்ணி அந்த பி எடுக்க முடியும், மறுபடியும் சொல்லுங்க, கேட்கல. யூஸ் பண்ணி பி அந்த பி அதை எடுக்க முடியுமான்னு கேட்டேன் சார். எல்ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி திருப்பி சொல்லுங்க. சொன்னதை அவர் வாய்ஸ் கேட்கலையா, எனக்கு சரியா கேட்கலையான்னு தெரியல. யூஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணி எடுத்து ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி. ஓகே, ஸ்ட்ரிப் மெத்தட், ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிப் இருக்கு. ஓகே ஓகே ரைட். ஓ சரி சரி. நான் என்ன பண்றேன்னாக்க இந்த ஜாயின் மெத்தட் இருக்குல்ல, அந்த ஜாயின் மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து எனக்கு வந்து இப்ப எனக்கு இது வந்து எம்ப்ளிஸ் கொடுத்துச்சு. இது வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இப்ப அந்த இது மாதிரி எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு இது வந்து என்னுடைய டேட்டா, இதான் ஒரிஜினல் டேட்டா லிஸ்டா மாத்திர பிறகு வந்துச்சு. இப்ப இதை ஜாயின் மெத்தட்ல பண்ணிட்டாக்க, ஜாயின் என்ன பண்றேன்னாக்க, ஜாயின் மெத்தட் ஞாபகம் என்ன பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த டேட்டா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரியா? இதை பாருங்க, அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, ரிமூவ் பண்ண சொல்றேன்.
பண்ண உடனே எனக்கு வந்து என்னுடைய ஒரிஜினல் வந்துச்சு. இதான் என்னுடைய ஒரிஜினல் டேட்டா. ஒரிஜினல் டேட்டா என்ன பண்றேன், ஃப்ரம் பஃபர் மூலமா எடுத்து அதை லிஸ்டா மாத்தி அந்த லிஸ்ட்ல வந்து டேட்டா இருந்துச்சு, அந்த டேட்டால உள்ள ஜாயின் வச்சு வச்சுட்டேன். ஜாயின் ஸ்ட்ரிங் மெத்தட் பண்ணிட்டேன். நான் வச்சுங்க ஸ்ட்ரிங் வந்து 55 மெத்தட் இருக்கு சார். மிக மிக சொல்லி நம்ம வந்து 55 மெத்தடையும் தலைகீழா படிச்சிருக்கோம். ஒன்னு மெத்தட் விடல. நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் 4 நாள் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மெத்தட் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியணும். உங்களுக்கு 55 மெத்தட் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. எல்லா மெத்தடும் முடிச்சிருக்கோம், ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணல. சரி, உங்களுக்கு ஞாபகம் வச்சு அதுக்கு வேண்டி ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துங்க. இதெல்லாம் ரியல் டைத்துல வந்து உங்களுக்கு அப்பக்கப்ப யூஸ் பண்ணும். டக்கு டக்குன்னு போயிட்டு இருப்பாங்க. இல்லைனாக்கா நீங்க எந்த காலத்துல நீங்க ஃபார்வர்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் நீங்க கமா கண்டுபிடிச்சி அதை டபுள் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு காட்டி உங்களுக்கு வந்து நீங்க 10 லைன் கூட எழுதணும். அதை 10 மிஸ்டேக் வரும். ஜஸ்ட் ஜாயின் மெத்தட் கிளியரா முடிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அது வந்து அந்த ஃபண்டமெண்டல் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருங்க. அதை பார்த்துங்க. 55 மெத்தட் இருக்கு. 55 உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். வாட் இஸ் எம்ஆர்ஓ சார்? ஞாபகம் இருக்கா? எம்ஆர்ஓ என்ன பண்ணும்? ஞாபகம் இருக்கா? மெத்தட் ரிசல்யூஷன் ஆர்டர் சார். மெத்தட் ரிசல்யூஷன் ஆர்டர். அப்படி என்ன அர்த்தம்? அதோட பேஸ் கிளாஸ் காட்டும் சார். ஃபுல்லா பேஸ் கிளாஸ் சரி. கொஞ்சம் வாய்ஸ் நல்லா கிளியரா இல்ல, பாத்துங்க சார். மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர் என்ன பண்ண? ஞாபகம் இருக்கா சார்? இது என்ன பண்ணும்? பேஸ் கிளாஸ் எடுத்துட்டு வரும் சார். அதோட பேஸ் கிளாஸ். சரி, மறுபடியும் பைத்தான் இன்னொரு பேட்ச் நடத்தணும் சார். ராஜபாபு சார், இன்னொரு பேட்ச் திருப்பி நம்ம இந்த சட்டுக்கே ஒரு பைத்தான் நடத்தணுமா? மக்கள் மறந்துட்டாங்க எல்லாத்தையும். இல்ல வீடியோ பார்க்க சொல்லலாம் சார். வீடியோ பார்த்து சரி சரி ஓகே ரைட். சரி, டச்ல இருங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எவ்வளவு பேர் வந்து நான் நம்பை கிளாஸ் வந்து வீட்டுல பார்த்து வரையும் தெரியல. நிறைய பேர் யாரும் கிளாஸ் வந்துருக்கீங்க. இதுல வந்து நம்ம வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்க நிறைய இருக்கு. பைத்தான் ஈஸி. நம்ம வந்து நீங்க நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஞாபகத்து வரும் உங்களுக்கு. எனக்கே இந்த புட் மெத்தட் மறந்து போயிட்டு சரியா, மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் பிவேர். அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து உங்க டேட்டா வந்து இந்த டேட்டாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க வந்து எல்லாம் கஷ்டம். ரைட், அடுத்தது அப்போ வந்து ஃப்ரம் பஃபர் பார்த்து முடிச்சோமப்ப அடுத்தது அப்புறம் வந்து ஃப்ரம் ஐட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ரம் ஐட்டருடைய பர்பஸ் வந்து பார்த்துருக்கோம். ஐட்டர் மெத்தட்லாம் பார்த்து நம்ம ஐட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐட்டர் நெக்ஸ்ட் 2 இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்பவும் ஐட்டர் மெத்தட் யூஸ் பண்ணோம்னாக்க ஒரு டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட்ல உள்ள மல்டிபிள் டேட்டா இருந்துச்சுனாக்க we will be able to access only one data at a time. அதான் ஐட்டர் மெத்தட் உள்ளது இருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன்னாக்க வந்து இப்ப நம்பையில வந்து எனக்கு வந்து மல்டிபிள் டேட்டா வந்து எடுக்க முடியும் ஐட்டர் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபங்க்ஷன் பில்ட் இது என்ன பண்றோம், நம்ம என்டிஆர் உண்டாக்குறோம். எப்படி ஃப்ரம் ஐட்டர் மெத்தட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் பில்ட் என்டிஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் அன் ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட். A new one dimensional array is returned by this function. மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம வச்சுங்க. இது நம்ம ஃப்ரம் ஐட்டர் மூலம் நம்ம வந்து டேட்டா கிரியேட் பண்ணும்போது 1 dimension அரே தான் வரும். ஓகேவா? பாத்துங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சு. ரைட்டு, என்ன உங்களுக்கு பண்ணிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஐட்ராஃப்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம வந்து எனக்கு எத்தனை கவுண்ட் வேணும்னு சொன்னாக்க கவுண்ட் எனக்கு வரும். ஏரேஞ்ச் மூலம் பண்ணிட்டு நம்ம வந்து ஐட்ரா மாத்திக்கிறீங்க. சரியா? மாத்திட்டோம்னாக்க நமக்கு வந்து நமக்கு எவ்வளவு கவுண்ட் வந்து காமிக்க முடியும். ஸோ இது நடத்துறோமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏற்றுமே அதே ஏன் திருப்பி நடத்தணும்னு நினைச்சேன். எனவே ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன். நல்லதானே? ஓகே, ஏரேஞ்ச் மூலம் பார்த்து நம்ம உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அதையும் பண்ணி பார்த்துருவோம். என்ன சொன்னா, எப்பவுமே இது வந்து வெக்டார் கொடுச்சுனால தெரியும் 0 to வெக்டார் கொடுக்கும். அதை வந்து நான் ஐட்ரா மாத்திக்கிட்டேன். ஐட்ரா ஆஃப் ஏ. சரியா? ஐட்ரா மாத்திக்கிட்டேன். ஐட்ரா மெத்தட் கூட மாத்திக்கிட்டேன். சரிதானே? மாத்தியாச்சு. அப்புறம் தேவைனாக்க நீங்க அந்த ஃப்ரம் அந்த இல்லையா, இப்போ நீங்க வந்து மாத்தியாச்சு. அப்புறம் இப்போ நீங்க ஃப்ரம் ஐட்டர் மெத்தடுக்கு வந்து அந்த ஐட்ரா மாத்தினீங்கன்னா கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த வேலையை இப்போ நீங்க ஃப்ரம் ஐட்டருக்கு வந்து டேட்டா டைப் மாத்தி முடியும். ஒரிஜினல் டேட்டா இண்டா இருந்துச்சா அப்புறம் மாத்தி முடியும் நீங்க. சரியா? சரி, மாத்தின பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆயிடும். இல்லை இண்டா மாத்தி முடியும். அப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு என்ன வேணும் கொடுத்தா வரப்போகுது உங்களுக்கு. சரிதானே? கவுன்சிக்கு 2 வரப்போகுது. 2 3 எடுக்க முடியும். ஓகேவா? 2. ஆல் ரைட், இதான் ஃப்ரம் ஐட்டருக்கு உள்ளது. பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், பர்பஸ் ஆஃப் ஃப்ரம் ஐட்டர்னா purpose of from iter is to an iterator object and take required number of items using count keyword. Required number of items நம்ம வந்து எடுத்துக்கணும் keyword யூஸ் பண்ணி. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும், default next method மூலம் என்ன செய்ய முடியும், எப்பவுமே gives only one item at a time. ஓகேவா? இது வந்து நம்ம next method யூஸ் பண்ணி
ஒண்ணுதான் வர முடியும். ஃப்ரம் ஐட்டம் மூலம் நம்மள மல்டிபிள் ஐட்டம் எடுத்துக்க முடியும். பார்த்தா அப்புறம் இதுல வந்து ஜஸ்ட் நோட்ஸ் போட்டு வச்சிருக்க பாத்துங்க. ஒன்லி ஒன் டைமென்ஷனல் அரே இஸ் பாசிபிள் டு யூஸ் இன் ஃப்ரம் ஐட்டர். ஒன்லி ஒன் டைமென்ஷனல் அரே இஸ் பாசிபிள். டூ டைமென்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. ஃப்ரம் ஐட்டர்ல ஒன்று தான் பண்ண முடியும். ஓகேவா? 2 and 2 நாட் பாசிபிள். ஓகேவா? இது எரர் காமிக்கும், டைப் எரர் காமிக்கும். ஒன் சைஸ் தான் பண்ண முடியும். ஒன் டைமென்ஷன் அரே மட்டும் தான் உங்களால வந்து ஒரு ஒன் டைமென்ஷன் அரே இருக்குல்ல வெக்டர், அதை மட்டும் தான் உங்களால ஃப்ரம் ஐட்டம் மூலம் மாற்ற முடியும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே தானே? The purpose of from iter is to take more than one value from the iter object. Next takes only one value from the iter object. பார்த்த நம்ம அப்புறம் வந்து நம்ம using count we can take multiple values. பார்த்த நம்ம இந்த from iter method group of scalar values and data types are mandatory parameter. அதாவது இப்ப என்ன, நீங்க டேட்டா டைப் கொடுத்தே ஆகணும், அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்கேலர் வேல்யூ கொடுத்தே ஆகணும். நீங்க வந்து டேட்டா டைப் கொடுக்கலாம் ஒத்துக்க தப்பு காமிக்கிறது. டேட்டா டைப் காமிக்கலாம் என்ன பண்ணது தப்புன்னு காமிக்கும். ஸோ மிஸ்ஸிங் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட். டேட்டா டைப் வந்து கம்பல்சரி. பொசிஷன் 2ல வந்து என்ன பண்ணீங்க வந்துங்க, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன்ல போய் என்ன பண்ணீங்க, கட்டாயம் டி டைப் கொடுத்தாகணும். நீங்க சிலதுக்கு கொடுக்க மாட்டீங்க, இருக்கா, ஆனா கொடுத்தாகணும். இது ஒன்று கொடுத்தாகணும். நீங்க ஜஸ்ட் நோட்ஸ் இதெல்லாம் நான் தப்பு எல்லாமே போட்டு கரெக்ஷன் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். வேறாச்சும் நீங்க இது ஏன் நோட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க, உங்க தேவை நீங்க உங்களுக்கு நீங்க கோடிங் எழுதும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கோடிங் ஆட் பண்ணீங்க, நம்பர் 6 கூட ஆட் பண்ணி வச்சு. சார் இதுல லாஸ்ட் 2 ஐட்டம் வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி இனிஷியலா இருக்கிறத பண்ணிட்டு எடுக்க முடியாது. அதான் நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதான் நோட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் cannot be used பண்ண முடியாது. ஏன்னாக்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐட்டர் ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணலாம். இது நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரம் ஐட்டரா மாத்திட்டீங்க. நீங்க அப்புறம் இது ஃப்ரம் ஐட்டரா மாத்திட்டீங்க. இங்க அது நெக்ஸ்ட் முடியும், இங்க தான் நெக்ஸ்ட் முடியும். இப்ப நீங்க இந்த இடத்துல இது வந்து பாசிபிள். இங்க நீங்க வந்து இப்ப பிரிண்ட் நீங்க வந்து இப்ப நெஸ்ட் ஆஃப் பேருன்றது நெஸ்ட் ஆஃப் ஐடி, இது வந்து பாசிபிள். ஏன்னாக்க இது வந்து என்ன இருக்குனாக்கா ஐட்டரேட் ஆப்ஜெக்டா இருக்கு. இங்க பாருங்க நான் பண்ணி ஆக்குறேன். ஒரே நிமிஷம். இது வந்து ஐட்டரேட் ஆப்ஜெக்டா இருக்கு வாசி நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்க முடியும். என்னால நெக்ஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க வந்து ஃப்ரம் ஐட்டரா மாத்திட்டீங்கன்னாக்க நெக்ஸ்ட் கொடுக்க முடியாது. ஓகேவா? எனக்கு வந்து ஃப்ரம் ஐட்டர் எப்படின்னாக்க நம்பை ஆப்ஜெக்ட். இது வந்து பைத்தான். இது வந்து பைத்தானுக்கு உள்ளது. பைத்தன் வந்து பைத்தான். நீங்க நம்பைய மாத்தி அதனால வேண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஐட்டம் போயிடும். தென் ஐட்டர் ஃப்ரம் ஐட்டர் போடும்போது நம்மளுக்கு கடைசியா ஓகே ரைட் ஐ காட் பாயிண்ட். ஓகே நல்ல பாயிண்ட். ஓகே நல்ல ஐடியா. அது டைம் பார்க்கணும். சரி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்ட்ட. சரி நல்ல ஒரு கேட்டாங்க. ஆமா அப்ப 0-1 எடுத்துட்டேன். பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு வந்து அந்த பேலன்ஸ் எனக்கு வந்து அந்த 2 3 4 இருக்கும். அப்படிதானே? ஆமா இப்ப எடுக்க முடியும். இப்ப எனக்கு வந்து கவுண்ட் 2 வேணும். இப்ப எனக்கு வந்து 0-1 எடுத்துட்டேன். பேலன்ஸ் 2 3 4 இருக்கும். அந்த 2 3 4ல எனக்கு வந்து 2 3 எடுக்கும். சரியா? எடுக்கணும். சரிதானே? ஆமா சார். இருக்குமான்னு தெரியல, பண்ணி பார்த்தது இல்ல, பண்ணி பார்க்கணும் நம்ம. எஸ் டெக்னிக்கலா யூ ஆர் ரைட். ஏன் தெரியுமா? டெக்னிக்கலா யூ ஆர் ரைட். ஏன்னு சொல்றேன். டெக்னிக்கலா யூ ஆர் ரைட். ஏன்னாக்க இப்ப நீங்க பிரிண்ட் கொடுத்துனீங்க, நீங்க போயிட்டு இத கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஐடி கொடுத்தீங்கன்னாக்க பேலன்ஸுக்கு என்ன வரும்னாக்க 2 3 4 வரணும். வருதா? ஆமா வந்துடுது. ஆக டெக்னிக்கலி இது பாசிபிள். லிஸ்ட் ஆஃப் ஐடி பேலன்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு டப்பால வந்து 5 நம்பர் இருந்துச்சு, 2 நம்பர் எடுத்து முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வச்சு பேலன்ஸ் டப்பால 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நான் அதுல இருந்து தான் என்ன பண்றேன், இப்ப கமெண்ட் பண்ணிடுறேன். இது கொடுத்தா வராது, இது கொடுத்தா வராது. ஏன்னு தெரியும் எனக்கு. சரி இப்ப எனக்கு வந்து பேலன்ஸ் 3 இருக்குது. இப்ப கவுண்ட் 2 கொடுத்தா எனக்கு வந்து 2 3 வரணும். சரிதானே? வரும் சார், வரும். ஓகே பாப்போம். வண்டர்ஃபுல் சார், வருது சார். வண்டர்ஃபுல் வருது. கரெக்ட். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அப்பனா இன்னொரு ஐடியா வருது எனக்கு. அது மாதிரி எனக்கு வந்து சரி இது பாசிபிள். உங்க யார் கேள்வி கேட்டது, யார் சொன்னது? எம் ராஜ் சார். ராஜ், வண்டர்ஃபுல் ராஜ். ஓகே அருமையான விஷயம். நான் அந்த கோட வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே இது நேத்து ஒருத்தங்க क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஆமா நேத்துக்கு வந்து அவங்க சால்னி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து இந்த 2 3 எனக்கு வேணும் கேட்டாங்க. 2 3 இல்லைனாக்கா இந்த 2 3 ஒரு 3 நாளா கேட்டாங்க அவங்க. இப்ப இது பாசிபிளா இருக்கிற வாசி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இது வச்சுங்க. பேலன்ஸ் எனக்கு வந்து இந்த இருக்குல்ல, டேட்டா இருக்குல்ல, எனக்கு டேட்டா இருக்குது. பேலன்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இருக்கும்
எனக்கு இப்ப பிரிண்ட் ஐடி தானே? ஆமா 2 3 4 இருக்கு சார். ஓகே மறுபடியும் ஐடி ஓகே ஆப்ஜெக்ட் தான் வருது. அது லிஸ்ட் ஆஃப் ஐடி வந்துட்டது. லிஸ்ட் ஆஃப் ஐடி வந்துட்டது. அப்ப என்ன பண்ணா நான் போயிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ஐடியை போய் நான் இண்டெக்ஸ் வச்சுக்க முடியும். ஓகேவா? இண்டெக்ஸ் பண்ண முடியும். இது வந்து ஓகே ஒர்க் பண்ணிச்சுனாக்கா என்னால என்ன செய்ய முடியும்னாக்கா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அது பரவாயில்ல நார்மல். ஏன் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது? 0 1 2 வரணுமே. ஏன் லிஸ்ட் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வருது? ஐடி ஆஃப் 2 ன்னு கொடுக்கணுமா சார்? ஐடி ஆஃப் டு தரணுமா? ஐடி ஆஃப் ஓகே 1 கொடுத்து பார்ப்போம். இல்லையே இண்டெக்ஸ் கொடுக்க இல்ல நாட் காலபிள் கிடையாது. அப்போ கிடையாது. லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட கன்வர்ட் பண்ணிட்டு தென் அது பண்ணியாச்சு. லிஸ்ட கன்வர்ட் சார் பண்ணி அந்த பேரந்திசிஸ் கட் பண்ணிட்டு அது உள்ள ஓகே ஐடி ஆஃப் ஐடி உள்ள ஓகே ஐடி ஆஃப் ரைட் ஐடி ஆஃப் லிஸ்ட கன்வர்ட் பண்ணிட்டேன். லிஸ்ட பண்ணிட்டு இல்ல பண்ணல. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அது ஜஸ்ட் பிரிண்ட் தான் ஆகும். அதை நீங்க வந்து அசைன் பண்ணல. அசைன் பண்ணிட்டு வெளில சரி பண்ணுவோம். நான் x is equal to ரைட் ஓகேவா பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து பிரிண்டெக்ஸ் கொடுத்துறான். அப்புறம் பிரிண்டெக்ஸ் இந்த பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஐடி வேண்டாம் எனக்கு. ஸோ பிரிண்டெக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ எனக்கு பிரிண்ட் ஆஃப் எனக்கு எக்ஸ் ஆஃப் 0 சார். ஸோ 1 கொடுத்துறோம். ஓகே தானே? இன்னும் 3 மட்டும் அதை பார்க்கலாம். அப்ப இது பாசிபிள்னாக்க எனக்கு என்ன பாசிபிள்? அப்புறம் எனக்கு வந்து நான் ஸ்லைசிங் கொடுக்க முடியும். என் ஒர்க்கா 0 to 2 கொடுக்க முடியும். சரிதானே? ஸ்லைசிங் கொடுக்க முடியும். 0 to 2 கொடுக்க முடியும். எக்ஸ் ஆஃப் 0 to 2 கொடுக்க முடியும். அது பாசிபிள் தானே? ஸ்லைசிங் பாசிபிள். ஆக நேற்றுக்கு வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸ்லைசிங் பாசிபிள் வந்துருக்கு சார். அவ்வளவுதான் சார். அப்ப நான் இந்த கோடை நிலமண்டாக்க எடுத்து வச்சிருக்கேன். எங்கேயாச்சும் தெரியுமா நமக்கு போட்டு வச்சு யூஸ் பாருங்க யாருக்காச்சும். இதெல்லாம் தேவை. நார்மலா லிஸ்ட வந்து ஸ்லைஸ் பண்றதுதான் சார் நீங்க போட்டிருக்கீங்க. ஐட்டர் இதுல நம்ம அது யூஸ் முடியாது. நம்ம கிடையாது. இல்ல இப்ப நெக்ஸ்ட் யூஸ் முடியாது நம்ம. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னாக்க நான் முதல்ல எனக்கு வந்து 2 3 4 மட்டும் வேணும். அதனால என்ன நெக்ஸ்ட் முதல் 2 வெளியே எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் வந்து ஐட்டர் வச்சுக்கிறேன்றாப்ல. அதான் சொன்னாப்ல. இது வந்து நம்ம தலையை சுத்தி மூக்கு சுத்தி வர்ற மாதிரி அர்த்தம் நம்ம. சரியா? ஆமா சார். நம்ம நார்மலா எப்படி பண்ணோம் லிஸ்ட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ரேஞ்ச் கொடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டு அதான் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஐட்ல யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பைத்தானுக்கு கொடுத்து ஃப்ரம் கிடையாது. ஆனா எனக்கு இது இருக்குது. நான் எலிப்சஸ் ஒன்று இருக்குது. அதை பண்றவங்களுக்கு எலிப்சஸ் ஒன்று இருக்குது. நான் சொல்றதுனால எலிப்சஸ் ஒன்று இருக்குது. இப்படி வரும். அது அப்படி படிக்க போறோம். இப்ப நாளைக்கு 1 வீக்ல படிப்போம். எலிப்சஸ் வரும். இதற்குள்ள எலிப்சஸ் வெரி பவர்ஃபுல்லான விஷயம் வரும். வெரி பவர்ஃபுல். நீங்க வந்து அதை சொன்னல அந்த 530 தொகுதியில இருந்து ஒரு கிராமத்துல உள்ள வீட்டுல வரைக்கும் டேட்டா எடுக்க முடியும். இன்டெப்தா எடுக்க முடியும் எலிப்சஸ் பயன்படுத்தி. அது சொல்றோம். ஸோ ஃப்ரம் பைட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது ஃப்ரம் ஐட்டம் போடும்போது டேட்டா டைப் வந்து கம்பல்சரி பார்த்தோம். இந்த கோட் எங்க போட்டு வச்சிருக்கேன். ரீஷேப்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஓகே தான். திஸ் இஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். சின்டாக்ஸ் ஆல்சோ பாசிபிள். என்ன போட்டு வச்சிருக்கேன்? இப்போ இதா சரி ஓகே. அது பார்க்கலாம். இதை போட்டு வச்சிருக்கோம். கோட் என்னாச்சு? இன்னொரு கோடு ஒன்று இருக்குது. சேம் கோடு தான். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்கோம். ரீஷேப் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஃபார்மேட் மூலம் பண்ணியாச்சு. இது இப்படி வந்து நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் கூட இன்ட்ரோ கொடுக்கலாம். கவுன்சில் 5 கொடுக்க முடியும். இல்லைனாக்க வந்து இப்போ நார்மலா நம்ம வந்து இது ஞாபகம் இருக்கா? நம்ம பைத்தான் கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? நேம் இஸ் ஈக்குவல் டு பேர் கொடுப்போம். வேல்யூ கொடுப்போம். இது பேர் ஞாபகம் இருக்கா சார்? இது பேரு பொசிஷன் ஆர்குமெண்ட். இது பேர் ஞாபகம் இருக்கு என்னன்னு? மெத்தட் கொடுப்பேன் சார். keyword arguments கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்
இப்படி வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்க முடியும், இல்லாட்டி வெறுமே ஏ கமா ஃப்ளோட் கமாஸ் கொடுக்க முடியும். இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட், இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். சரியா? இப்படி கொடுக்க முடியும். இது ஆல்சோ பாசிபிள் போட்டிருக்காங்க. அதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இது நீங்க வழி இல்லை, நீங்க பாருங்க, நம்ம உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தான் பண்ணி உட்காருங்க, நம்ம நோட்ஸ் இருக்கும்போது எவ்வளவு தூரம் நான் பண்ணி வச்சிருப்பேன். இது மாதிரி நீங்க 10 வாட்டி போடும்போது உங்களுக்கு தோணும், அதெல்லாம் நீங்க அடிஷனல் நோட்ஸ் போட்டு வச்சுங்க அப்படி. ஸோ இது வந்து பாசிபிள். இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதை பார்த்து நம்ம அப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பைட் ஃபார்மேட் வருது போட்டிருக்காங்க, அதையும் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரம் பஃபர்ல டேட்டா டைப் வந்து நான் இப்போ இது பண்ணி வச்சோம். ஓகே தானே? இது பண்ணல, நான் ஃப்ளோட்டா பண்ணி வச்சுக்கிட்டேன். இண்ட் இருந்துச்சு, நான் ஃப்ரம் ஐட்ட கொடுக்கும்போது நான் வந்து இப்போ ஃப்ளோட்டா பண்ணி வச்சுக்கிட்டேன். சரியா? அப்புறம் வந்து அதே என்ன பண்றேன், ஸ்ட்ரிங்கா கொடுக்கும்போது எனக்கு எப்படி வருது பாத்துங்க. எனக்கு வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். இப்போ ஞாபகம் வச்சுங்க, டேட்டா டைப் மேண்டேட்டரி இல்ல வராதுன்னு சொல்லிருக்கோம். ஞாபகம் இருக்கா? டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்டும் மேண்டேட்டரி பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ இந்த பாருங்க பைட்ஸா வருது. ஞாபகம் இருக்கா? பைட்ஸா வருது. ஸ்ட்ரிங்கா வரும்போது பைட்ஸா வருது. ஃப்ரம் ஐட் பைட்ஸா வருது. அதை பார்த்துங்க. இப்ப நான் வந்து 3 தான் போட்டு வச்சிருக்கேன், நீ வேற போட்டு வச்சுங்க. நான் வந்து பைட், நான் வந்து பார்ட்டிகால் இந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் போட்டு வச்சிருக்கேன். நீங்க பைட் ஆறுது, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒண்ணா தெரியும். இப்போ காம்ப்ளெக்ஸ் கொடுத்து பாருங்க, என்ன வருது கொடுத்து பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நோட்டேஷன் ஞாபகம் இருக்கு? காம்ப்ளெக்ஸுக்கு காம்ப்ளெக்ஸ் நோட்டேஷன் என்ன சார்? காம்ப்ளெக்ஸுக்கு P8 எஸ், ஏன் சொல்லுங்க சார். சொன்னது யாரு? C16 C8 காம்ப்ளெக்ஸ் நோட்டேஷன். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் இல்லைனாக்கா C16. சரியா? I8 40 சரிதானே? 16 அடுத்து 80 பைட்ஸ் வரும். C16 2 தான் கொடுக்க முடியும். C8 C16 தான் வந்து லீகல் வேல்யூ. இல்லைனாக்கா நீங்க வந்து பை டிஃபால்ட்டா காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம். நீங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்தீங்க. சரியா? காம்ப்ளெக்ஸ் கொடுத்து பாருங்க. காம்ப்ளெக்ஸ் பை டிஃபால்ட்டா டேட்டா டைப் எவ்வளவு பாருங்க, இப்ப 8 சாரி 16 காம்ப்ளெக்ஸ் பை டிஃபால்ட்டா. ரைட்? அது பண்ணி பாருங்க. எஸ் ஒன்னா பண்ணி பார்த்தோம். இது என்னது? இதுதானே? சேம் தானே? கவுண்ட் 3 எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் இப்ப இதுல ஸ்ட்ரிங்ல வந்து கவுண்ட் 3 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணி பார்த்துப்போம். ஒண்ணே ஒண்ணு பண்ணி பார்ப்போம். இது நம்ம கவுண்ட் வந்து மெல் எடுத்திருக்குது. சப்போஸ் நான் வந்து இப்போ S2 கொடுத்தோம்னாக்க வந்து 2 வரும்ல, அதனால வரும். என்னாச்சு? ஏன் சார் S2 ஏன் 2 பைட் எடுக்கல? ஹலோ, கவுண்ட் 3 கொடுத்திருக்கீங்க சார். ஆமா. இல்ல நான் டைப் S2 கொடுத்துருக்கனே, அப்ப 2 பைட் எடுக்காதா? ஒண்ணுதான் எடுத்துக்குமோ? அதே தானே வருது, இப்பயும் அதே MEL தான் வருது. நான் வந்து 2 பைட் கொடுக்கும்போது நான் நினைச்சேனாக்க ME இல்ல, அது அந்த பியும் சேர்த்து கனெக்ட் பண்ணுதா? சரி, அப்ப நான் 3 கொடுத்துப்பாங்க. இல்ல அது இது கிடையாது சார். இது பைட்ஸ் வேற சார். இது வந்து ஜஸ்ட் ரொட்டேஷன், அவ்வளவுதான். அது கிடையாது. இது டேட்டா, இதுதான் டேட்டா. அது கிடையாது சார். கவுண்ட் டிஃபால்ட்டா -1 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே இந்த வரலாம். எடுத்துக்கலையே, மறுபடியும் அந்த கவுண்ட் 3 தான் 1 பைட்டா எடுத்துக்குது. நான் வந்து 3 கொடுத்தாலுமே 1 பைட் தான் எடுத்துக்குது. கவுண்ட் வந்து -1 சரி மைனஸ். சார் ஐட்டர் வந்து ஒவ்வொன்னா தான் சார் எடுக்குது. ஓகே, வைட்டர் வந்து ஒண்ணு தான் எடுத்துக்குது இல்ல? பாயிண்ட் டேக்கன். ஓகே ஓகே. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குது எல்லாத்தையும் எடுக்குது சார். ஓகே. S3 D டைப் டேட்டா டைப் கன்சிடர் பண்ணாம கவுண்ட் வச்சு ஃபுல்லா கவுண்ட் வச்சு கன்சிடர் பண்ணி கரெக்ட். ஓகே தான். சரி. ஐட்டம் சைஸ் கொடுத்து பார்க்கலாம் சார். ஐட்டம் சைஸ் கொடுத்தீங்கன்னாக்க தட்ஸ் கரெக்ட். சோ ஓகே, இந்த வந்து C டாட் ஐட்டம் சைஸ் தானே. ஒண்ணுக்கு ஐட்டம் சைஸ் அதாவது அப்ப கரெக்ட் தான். அப்பனா இது எஸ், அப்பனாக்க இங்க 2 ஐட்டம் சைஸ் 2 வரும். இங்க ஐட்டம் சைஸ் வரும். அப்ப நீங்க பைட்ஸ் பாத்தீங்கன்னாக்க C டாட் n பைட்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க நீங்க 14 வருமா? 7 2 14 வருமா? செல் கரெக்ட் 14 கரெக்ட் தான்.
அப்ப அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணதுல எம்ன்ற வார்த்தையை ஸ்டோர் பண்றது வந்து 2 பைட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது. அப்பதான் எடுத்துக்கிது. ஓகேவா? சரிதானே? எஸ் சார். ரைட். ஓகே. என் பேர் வேண்டாம், இங்க வர ரைட். அடுத்தது ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரம் பஃபர்ல இருந்து ஃப்ரம் ஐட்டர் பார்த்து முடிச்சோம். அப்புறம் வந்து நியூமரிக்கல் ரேஞ்சஸ் வந்து ஓகே மணி என்னாவது. சரி, அடுத்து வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த சாப்டர் we will see how to create array from numerical ranges அப்படின்னு பார்த்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே பண்ணிருக்கோம். நம்ம ஏ ரேஞ்ச் மூலம் வச்சு பார்த்தோம். நம்ம ஏ ரேஞ்ச் மூலம் வந்து நம்ம எப்படிலாம் வந்து டேட்டா வந்து உண்டாக்குறதுன்னு பார்த்தோம். நம்ம நியூமரிக்கல் டேட்டா வச்சு இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணி பார்த்தோம், பைட் வச்சு டேட்டா என்டிஆர் கிரியேட் பண்ணோம், பைட்டர் வச்சு பண்ணோம், எம்டி வச்சு தான் பண்ணி பார்த்தோம். நம்ம பைட்ஸ் வச்சு பண்ணோம், ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணோம், ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணி பார்த்தோம், என்டிஆர் கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு நியூமரிக்கல் டேட்டா எனக்கு வேணும், அதனால வேண்டி எனக்கு என்ன பண்றேன், ஏ ரேஞ்ச் வச்சு பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு. சரியா? அதான் பண்றேன். அதுக்கு வந்து இது வந்து நியூமரிக்கல் டேட்டா எனக்கு வந்து என்னுடைய நம்பர்ல வேணும். அப்போ வந்து நம்ம வச்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது எனக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு இல்லை. எனக்கு வந்து ஏ ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து ஏ ரேஞ்ச் நீங்க நார்மலா உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும் சார்? மேட்ரிக்ஸ் கொடுக்குமா? என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும் சார்? கொடுக்குது மேட்ரிக்ஸ் கொடுக்குமா? என்ன சார் கொடுக்குது? மேட்ரிக்ஸ் கொடுக்குமா? வெக்டர். ஓகே. டைமென்ஷன் ஷேப் 10, சைஸ் 10. ஓகே. ஐட்டம் சைஸ் பை டிஃபால்ட் என்ன கொடுக்கும்? 32. in 32. ரைட். ஓகே சார். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி பாக்கியெல்லாம் தெரியும் நமக்கு. அது திருப்பி அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி. ஓகேவா? ஏ டாட் ஐட்டம் சைஸா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி. ஓஹோ பை டிஃபால்ட் 4 கொடுக்குது. அதான் கரெக்ட் தான். 32 4 bytes. ரீடைப் இன்டர். எஸ் 4 byte. யூ ஆர் ரைட். சரி, இந்த அட்ரிபியூட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் அடிக்கடி நான் பர்பஸா போட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஞாபகம் இருக்கும். ஐட்டம் டேட்டா டைப் இன்புட் தான் கரெக்ட். நீங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறனாக்க நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து மென்ஷன் பண்ணலனாக்க பை டிஃபால்ட் 32. நீங்க தேவைன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். சரி, இது வந்து ஒரு விஷயம். ஓகே. அதே நம்ம என்ன பண்றோம், நம்ம அரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஏ ரேஞ்சில் நீங்க வந்து ஸ்டார்ட் 10ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் 10, ஸ்டாப் 20, ஸ்டெப் 3 கொடுக்குறீங்க. டேட்டா டிஃபால்ட் கொடுக்குறீங்க. 10ல இருந்து ஆரம்பிச்சு 10, 13, 16, 19 வரைக்கும். ஓகே சார்? 20 வருமா வராதா? 10, 13, 16, 19. சரிதான் உங்களுக்கு டேட்டா? சரியா உங்களுக்கு? 10, 13, 16, 19 வரைக்கும். சரிதானே? அதான் விஷயம். ஸோ இது வந்து நியூமரிக்கல் டேட்டா எனக்கு வந்து என்டிஆர்ல வேணும் அப்படின்னாக்க வந்து யூ வில் see how to create an array and ND array. ஓகேவா? ஃப்ரம் நியூமரிக்கல் ரேஞ்சஸ். இதான் நியூமரிக்கல் ரேஞ்சஸ் தான் பார்த்தோம் உங்களுக்கு. சரிதானே? பார்த்தோம். அதுக்கு ஒரு ஸ்டார்ட். ஐட்டம் சைஸ் ஏன் சார் 4 வருது? அது என்ன சார்? ஐட்டம் சைஸ் ஏன் 4 வருது? ஃப்ளோட்டுக்கு வந்து 4 சார். ஃப்ளோட்டுக்கு பை டிஃபால்ட்டா 4. ஓகேவா? நீங்க ஃப்ளோட் 16 கொடுத்தா 8 வரும். டேட்டா டைப் வந்து ஃப்ளோ எப்படி சார் 64 கொடுத்துறது? மறந்து போயாச்சு. ஃப்ளோட் 8 மறந்துச்சு. இல்லையே, வரலையே. என்ன மிஸ்டேக் பண்றேன்? ஞாபகம் இருக்கா? F8 சார். F8 சார். F8. F4 F8. ஓகேவா? 8 பிட். ஓகே தானே? ஓகே சார். ரைட். இப்போ சொல்லிருந்தேன் அது மாதிரி அடிக்கடி நீங்க ரீகால் பண்ணிட்டு இருங்க. அப்பதான் நம்மளே போட்டு பார்ப்போம். இல்லைனாக்கா அந்த ஆட்ரிபியூட்ஸை மறந்து போயிடும். நம்ம எனக்கு நம்ம இதுல வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து என்னன்னு இருக்குன்னு தெரியும். நம்ம இதுல போயிட்டோம். இது ஸ்டாப் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, ஓகே சார். அப்புறம் சார் இப்ப இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். இது வந்து இதெல்லாம் என்னது? இப்ப இதுல வந்து நியூமரிக்கல் ரேஞ்சஸ். ஓகேவா? how to create ND array from numerical ranges. முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேற. சரியா? அதை டைட்டிலா போட்டு வச்சுக்கிறேன். சரிதானே? இதை போட்டு வச்சிருக்கேன். அதான் அரே ஃப்ரம் நியூமரிக்கல். அதான் நம்ம அரே ஃப்ரம் நியூமரிக்கல் ரேஞ்சஸ் தான் போட்டிருக்கோம். இதுதான் டைட்டில் உங்களுக்கு சார். இதுதான் டைட்டில். ஸோ இப்போ நம்ம நியூமரிக்கல் ரேஞ்சஸ் வச்சு பண்ணும்போது என்ன பண்றோம்னாக்க ஏ ரேஞ்ச் வச்சு பார்த்தோம். இது எல்லாமே டேட்டா பூரா நியூமரிக்கலாவே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இண்டா இருக்கும், ஃப்ளோட்டா இருக்கும், மற்றது இருக்காது. அதான் நியூமரிக்கல் ரேஞ்சஸ்.
அதுக்கு ஒரு மெத்தட் வந்து ஏ ரேஞ்ச் வச்சு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து லின் ஸ்பேஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை மட்டும் பாத்துங்க. ஓகேவா? இது முதல்ல நீங்க சில விஷயம் புரிஞ்சுங்க, அப்புறமா நம்ம பார்க்கலாம் என்ன இருக்கும். இந்த இப்ப எனக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் வந்து 0, ஸ்டாப் வந்து 100. இப்ப மொத்தம் எத்தனை ஐட்டம் நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இப்ப 5 ஐட்டம் கேட்கிறேன். அது என்ன செய்யணும்னாக்க வந்து 100 வந்து எனக்கு என்ன செய்யணும்னாக்க வந்து 5ஆ பிரிச்சுக்கும். 0 அப்புறம் வந்து என்னுடைய நான் என்ன செய்வேன்னாக்க எனக்கு வந்து 25 பிரின்னு சொல்லுவேன், பிரிச்சு கேட்பேன். ஓகேவா? அப்புறம் வந்து 50, அப்புறம் 0 + 25, அப்ப 25 + 25, அப்புறம் 50 + 25, அப்புறம் 70 + 25 இப்படிதான் கொடுக்கும். சரிங்களா? இது அதோட பேர் வந்து இது வந்து பேரு லின் ஸ்பேஸ்னு பேரு. எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு நான் பார்த்துக்கணும் நம்ம. சரி, இது என்ன செய்யணும்னாக்க நான் வந்து எந்த கேப்ல இப்ப நான் வந்து 25 கேப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த கேப்ல வந்து நம்ம லைன் ஸ்பேஸ் இருக்குல்ல, லைன் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் கிரியேட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவன்லி ஸ்பேஸ்டு வேல்யூஸ் within the defined interval. Okay, essentially you specify a starting point 0 and an ending point 100 and an interval 25 interval. Starting point வந்து 0, ending point வந்து 100, interval 25, and then specify the total number of breaking point. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? யூ வாண்ட் டு வித்தின் த இன்டர்வல் உங்களுக்கு எப்ப 2 இருக்குது, எனக்கு வந்து அது வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த இன்டர்வல் இருக்குல்ல, அதை வந்து அந்த இன்டர்வல் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டார்ட்டையும் எண்டையும் இந்த 0வும் 100 வேணுமா வேண்டாமா அதையும் நம்ம போட போறோம். அப்புறம் அது பார்த்துங்க, ரொம்ப ஈஸி தான். நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஆரம்பிக்கிறேன், அங்கேருந்து போங்க. அப்புறம் அதே மாதிரி ஏ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து இப்போ நியூமரிக்கல் டேட்டா வந்து உண்டாக்க போறோம். இதுல இப்ப என்டி அரேவில் எனக்கு நியூமரிக்கல் டேட்டா வேணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏ ரேஞ்ச் பார்த்தோம், இப்போ வந்து லைன் ஸ்பேஸ் பார்க்கறோம். லின் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் எப்படின்னா படிச்சுங்க. ஓகேவா? நான் லின் ஸ்பேஸ் படிப்பேன், உங்களுக்கு எப்படின்னா பண்ணிக்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இந்த சிம்பிள் பண்ணிட்டு நான் அப்புறம் கொஞ்சம் இதை வந்து நிறைய படிப்பேன். முதல்ல புரிஞ்சு போய் என்னன்ட்டு அப்புறம் 1 வேணா போகணும். சரி பாருங்க, இப்ப என்ன பண்றேன், எனக்கு வந்து ஸ்டார்ட் 1, ஸ்டாப் 9, நம்பர் 10 கொடுத்துருக்கேன். சரியா? என் பாயிண்ட் 2 ஒன்னா சொல்றேன் உங்களுக்கு, நத்திங் எல்லாமே. ஓகேவா? இந்த ரெட் ஸ்டெப் 2 இருக்குது, அதை பார்க்க போறோம். நம்ம ஆன்சர் மட்டும் என்ன வருது பாத்துங்க நீங்க. சரிதான்? பார்ப்போம். சிம்பிளா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சரி, சோ எனக்கு என்ன வந்திருக்குன்னா பாருங்க. அப்புறம் எனக்கு வந்து மொத்தம் எத்தனை டேட்டா வந்திருக்குது, அரே ஆஃப் எனக்கு 1, எனக்கு வந்து மொத்தம் 10 இருக்குல்ல. அப்படி சொன்னா புரியாது, வேண்டாம், காம்ப்ளிகேட்டா இருக்கு. நான் சிம்பிளா பண்ணிட்டு போயிடுறேன். சரி, இதான் புரியும், இது ஈஸியா படிக்கும். அது அப்புறம் சொல்றேன். இதுதான் இது ஃப்ளோட்லாம் வருது, ஈஸியா பண்ணிப்போம். மொத்தம் வந்து பாராமீட்டர் பாத்துங்க. இந்த லைன் ஸ்பேஸ்க்கு வந்து 6 பாராமீட்டர். எத்தனை பாராமீட்டர் இருக்கு? அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப், அப்புறம் ஸ்டார்ட் ஸ்டாப், நம்பர், டேட்டா டைப், ரெட் ஸ்டெப், அப்புறம் எண்ட் பாயிண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும், அதை பாப்பேன். இந்த நோட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சீங்க. என்னுடைய இன்டர்வல் பாயிண்ட் வந்து எனக்கு என்ன பண்றாங்க, எனக்கு வந்து 0ல ஆரம்பிச்சு 8 வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லிருக்கேன். 4 நம்பர் வேணும். என் இன்டர்வல் வந்து எனக்கு வந்து 4 நம்பர் வேணும். ஸோ அது எப்படி அதை பிரிக்குதுனாக்க 0 to 8 இருக்குல்ல, அதை வந்து எப்படி எனக்கு 4 நம்பர் வேணும். 0 to 8 எனக்கு 4 நம்பர் ஆஃப் டேட்டா வேணும். நம்பர் ஆஃப் லென்த் எனக்கு 4 எனக்கு வேணும். அப்புறம் அதனால சிஸ்டம் என்ன பண்ணுதுனாக்க எனக்கு 2 பிரிச்சுக்குது. ஃபர்ஸ்ட் 0, அப்புறம் 0 + 2 வந்து 2, அப்புறம் இந்த 2 + 2 வந்து 4, அப்புறம் 4 + 2 வந்து 6. எனக்கு மொத்தம் வந்து எனக்கு என்ன ஆயிட்டுனாக்க 4 நம்பர் கிடைச்சிட்டு எனக்கு வந்து இந்த 0 to 8 வரைக்கும் எனக்கு வந்து 4 நம்பர் எனக்கு வேணும். இது ஏன்னு சொல்றவங்களுக்கு இப்ப நீங்க வந்து விளக்கமா சொல்றேன். நீங்க வந்து இந்த பாப்புலேஷன் படிக்க போறீங்க. டேட்டா சயின்ஸ் வந்து பாப்புலேஷன் வார்த்தை ஃபேமஸான விஷயம். சர்வே எடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த புக் படிக்கிறீங்கன்னு படிப்பாங்கல்ல, அது அந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க, சொல்ல போறேன். இப்ப இது வந்து லைன் ஸ்பேஸ் எனக்கு டேட்டா வந்து உண்டாயிட்டு. எனக்கு அப்புறம் இது எப்படி வந்து எனக்கு 4 நம்பர் வந்திருக்குனாக்க சிஸ்டம் என்ன போயிட்டுனாக்க நான் முடிவு பண்றேன். எனக்கு வந்து 0ல ஆரம்பிச்சு 8 வரைக்கும் எனக்கு வந்து 4 நம்பர் கேட்டேன். 4 நம்பர் வந்துட்டு எனக்கு சப்போஸ் 5 வைங்க. இப்ப 5 எனக்கு 5 நம்பர் வேணும். எனக்கு 0ல இருந்து 8 கூட எனக்கு 5 டேட்டா வேணும். எனக்கு நியூமரிக்கல் டேட்டா வேணும். அப்ப எனக்கு எப்படி பண்ணுது பாருங்க. எனக்கு அப்புறம் இதுங்க 1.6 0 0 + 1.6 1.6 1.6 1.6 3.2 3.2 + 1.6 4.8 4.8 + 1.6 6.4. ஓகேவா? சோ அது நான் அது வந்து என்ன பண்ணுது, அது ஈவனா வந்து என்ன பண்ணாக்க ஈவன்லி ஸ்பேஸ் டேட்டா. அதான் முக்கியமான விஷயம். ஓகே தானே? என்ன பண்ணுது இப்ப அது வந்து ஈவன்லி ஸ்பேஸ்டு வேல்யூஸ். ஓகேவா? அந்த இன்டர்வல் வந்து கொடுத்து எனக்கு
இது புரியுது அவங்க என்ன பண்ணுறது புரியுது அப்புறம் இப்போ வந்து பாருங்க ஸ்டார்ட் தெரியும் உங்களுக்கு எங்க இதை ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் தெரியும் முடிக்கணும். நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஈவன்லி ஸ்பேஸ்டு சாம்பிள்ஸ் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் அது இன்னும் முக்கியமான விஷயம். ஓகேவா? டிஃபால்ட் 50 தான், அது அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஈவன்லி ஸ்பேஸ்டு சாம்பிள் எனக்கு வந்து எத்தனை சாம்பிள் எனக்கு வேணும் அப்புறம் எனக்கு வந்து 5 சாம்பிள் எனக்கு வேணும். 5 டேட்டா சாம்பிள் டேட்டா வேணும். இந்த இருக்கு 5 டேட்டா வந்து சரியா 5 டேட்டா வந்து அப்புறம் பாருங்க எனக்கு அப்புறம் வந்து இது வந்து இந்த இடத்துல இந்த ரெட் ஸ்டெப் ட்ரூ நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன் என்னன்னு பாருங்க. முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுப்போம் பார்க்கணும். ரெட் ஸ்டெப் ட்ரூனாக்க இதான் வந்து ரெட் ஸ்டெப்னு பேரு என்ன பார்ப்போம் நம்ம. ஓகேவா? 1.6 இருக்குல்லப்ப எனக்கு வந்து அந்த ரெட் ஸ்டெப் காமிக்காது ஃபால்ஸ். எனக்கு அது எதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து இந்த டேட்டா வந்து கொடுத்து எதை வந்து பேஸ் பண்ணி டிவைட் பண்ணிச்சு சிஸ்டம் வந்து காமிக்காது. நான் ட்ரூ கொடுத்தா காமிக்கும் ரெட் ஸ்டெப் காமிக்காது. சரி காமிக்கும். அப்புறம் இன்னொன்னு ஓகேவா? அப்புறம் பாருங்க இல்ல என்ன பாருங்க எனக்கு அப்புறம் வந்து 0 அப்புறம் என் பாயிண்ட் வந்து ஃபால்ஸ் இருக்கு. இப்ப என் பாயிண்ட்ஸ் ட்ரூ கொடுங்க. என் பாயிண்ட் என்ன இருக்கு? ஸ்டார்ட் பாயிண்ட் 0 இருக்குதா? இந்த இருக்கு 0 இருக்குது. என் பாயிண்ட் என்ன 8 வந்திருக்குதா? வரல. நான் வந்து 2ன்னு கொடுத்தாக்க எனக்கு என் பாயிண்ட் வேணும்னு சொல்றேன். என் பாயிண்ட் காமி என்னோட என் பாயிண்ட் என்ன அப்படின்னு காமிக்க சொல்றேன். எனக்கு 8 காமிக்கணும். இதுதான் உங்களுக்கு இதை பத்திய டேட்டா. உங்களுக்கு ஸ்டார்ட் தெரியும், இப்ப ஸ்டாப் தெரியும். நம்பர்ன்றது இதான் உங்களுக்கு வந்து சாம்பிள். எனக்கு வந்து இந்த 0 to 8 5 சாம்பிள் டேட்டா வேணும்ன்றேன். இது பேர் வந்து பாப்புலேஷன் சாம்பிள்னு பேரு. நம்ம பின்னாடி வந்து டேட்டா சயின்ஸ் படிக்க போறோம். அட்வான்ஸ் படிக்கும்போது நம்ம படிப்போம் பாப்புலேஷன் சாம்பிள்னா என்னன்னு நம்ம ஸ்கை கிட்ல நம்ம படிப்போம் நம்ம. ஓகேவா? என் பாயிண்ட் வந்து அந்த ஸ்டெப் மாறுது கரெக்ட்டுங்களா? என் பாயிண்ட் நீங்க எங்க சார் கொடுத்தீங்க? என் பாயிண்ட் ஃபால்ஸ். அதான் என் பாயிண்ட் ஃபால்ஸ். என் பாயிண்ட் வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க அது கடைசி என் பாயிண்ட் வராது, 8 வராது. அது ஸ்டெப் மாறுதுன்னு சொல்றேன். அதாவது 1.6 பதிலா இப்ப 2 வந்து எஸ் ட்ரூ. ஆமா 8 எடுத்துக்கிட்டு கொடுக்கும். எஸ் ஸ்டெப் மாறும். நீங்க ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க இதனுடைய இந்த இருக்குல்ல இதனுடைய இது மாறும் உங்களுக்கு. 1.6 மாறும். எனக்கு வந்து 8 கொடுக்கும்போது எனக்கு என்னன்னாக்க வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிக்குது. சரியா உங்களுக்கு? அதாவது சாம்பிள் எடுக்கும்போது 8 வரைக்கும் சாம்பிள் எடுத்துக்குது. நீங்க வந்து என் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னாக்க இது வந்து இந்த ரெட்ரோ ஸ்டெப் உங்களுக்கு தேவை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது. 1.6 வந்து வேணுமா வேண்டாமான்ட்டு நீங்க ரியல் டைத்துல வந்து நீங்க எப்பவும் ட்ரூ கொடுங்க. அப்பதான் எதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வல் வந்து இருக்குது. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து ஈவன்லி ஸ்பேஸ்டு இன்டர்வல். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் அடுத்த டேட்டாவுக்கும் கரெக்டா அந்த 1.6 தான் எனக்கு வந்து இந்த இன்டர்வல் இருக்குது. இந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் வந்து எனக்கு என்ன இன்டர்வல் எவ்வளவு இருக்கு? 1.6 இருக்கு. நான் ஒரு ரியல் எக்ஸாம் சொல்ல போறேன். இதை மேல புரிஞ்சுக்கணும். நம்ம இதனுடைய முதல்ல இதனுடைய பேராமீட்டரா புரிஞ்சுப்போம். அப்புறம் பார்ப்போம். டிஃபால்ட்டா ஸ்டார்ட் வேல்யூ வருது இல்லைங்களா? என்ன சார்? டிஃபால்ட்டா ஸ்டார்ட் வேல்யூ வந்து கம்பல்சரி ஸ்டார்ட் வேல்யூ. அது ஏன்னு சொல்றேன். அதுவும் பாப்புலேஷன் இந்த சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் ஏன்னு சொல்றேன்னு சொல்றேன். இப்ப பார்த்தோம் என் பாயிண்ட்னா என்ன? ட்ரூ பை டிஃபால்ட் ட்ரூ. ஹென்ஸ் தி ஸ்டாப் வேல்யூஸ் இன்க்ளூடட் இன் தி சீக்வென்ஸ். ஸ்டாப் வேல்யூ என்னது? 8 வந்து நார்மல் வந்து உங்களுக்கு வந்து 8 பை நீங்க கொடுக்கலாம் கூட ஆட்டோமேட்டிக் எடுத்துங்க. என் பாயிண்ட் கொடுக்கறனாக்க என் பாயிண்ட் என்ன இருக்குது? என் பாயிண்ட் நான் கொடுக்கவே இல்லை. பை டிஃபால்ட்டா ட்ரூ. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு என் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் கொடுக்கறனாக்க பை டிஃபால்ட் வந்துடும் உங்களுக்கு. சரியா? நான் பர்பஸா போய் ஃபால்ஸ் கொடுக்குறேன். எப்ப எல்லாம் ஃபால்ஸ் கொடுக்கணும் எப்ப எல்லாம் ஃபால்ஸ் கொடுக்க வேணாம் அப்ப முடிவு பண்ணணும். நம்ம ரியல் டைம் பிசினஸ் பண்ணுவோம் நம்ம. ரெட் ஸ்டெப்னாக்க டு ரிட்டர்ன்ஸ் சாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டெப் பிட்வீன் த கன்சியூமர் நம்பர்ஸ். இதான் உங்களுக்கு வந்து இப்ப ரெட் ஸ்டெப்னாக்க இட் ரிட்டர்ன்ஸ் சாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டெப் பிட்வீன். இதான் பார்த்தோம். ரெட் ஸ்டெப் பார்த்தோம். இந்த இருக்கு. இதை நீங்க ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க வந்து அதனுடைய இதான் இது வராது. அதனுடைய இது வராது. ரெட் ஸ்டெப் வராது. ட்ரூ கொடுத்தனாக்க அந்த ஈவன்லி ஸ்பேஸ் இருக்குல்ல அப்புறம் ரிட்டர்ன்ஸ் சாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டெப் பிட்வீன் த கன்சியூமர் நம்பர்ஸ். ஒவ்வொரு சாம்பிளுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு எதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கு தெரியும். எனக்கு 1.6 வரை எனக்கு. இதையே நான் வந்து நம்பர் எனக்கு வேணாம் சார். எனக்கு பாருங்க எனக்கு வந்து இப்ப 8 கேட்கிறேன். இப்ப 8 பர்பஸா 8 கொடுக்குறேன். எனக்கு வந்து 0 to 8ல எனக்கு வந்து சாம்பிள் 8 எனக்கு வேணும்னு சொல்றேன். சரிதானே? டேட்டா டைப் போட்டு வேண்டாம். இண்டா வச்சுங்க. புரிதலுக்காண்டி வச்சுங்க. ஈஸியா வச்சு புரிஞ்சுப்போம். அப்புறமா போவோம். ரெட் ஸ்டெப் ட்ரூ உங்களுக்கு தெரியும். இதனுடைய எந்த ஈவன்லி ஸ்பேஸ் காமிக்க எனக்கு என் பாயிண்ட் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரூ கொடுத்துருக்கேன். ட்ரூ கொடுத்து சரி. இப்ப என்ன பண்றேன்னா வந்து இப்ப எனக்கு 8 வேலை எனக்கு வேணும். அப்புறம் 8 வேலை கொடுத்துட்டு எனக்கு 0ல இருந்து எனக்கு வந்து 8 வேலை கொடுத்துருக்குது. எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குனாக்க எனக்கு வந்து அப்புறம் இதனுடைய பாருங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்க வாசி எனக்கு வந்து இதனுடைய ஈவன்லி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்க வாசி ஜஸ்ட் 1 வெரி மினிமம் வேல்யூ தான். அதுக்காக வேண்டி என்ன பண்றது அதே ஒரிஜினல் வேலையை வந்துட்டு எனக்கு 0.2 வந்துட்டு எனக்கு வந்து இப்ப சாம்பிள் வேலையை நான் இன்னும் கூட கொடுக்குறேன். இப்ப சாம்பிள் எங்க இருக்கு? ஸ்டாப் 8 நம்பர் 8 சாம்பிள் வேலையை எப்ப என்ன பண்றேன்? 80 கொடுக்குறாங்க. சாம்பிள் 80 பாருங்க.
சாம்பிள் 80 கொடுக்கும்போது இது வந்து தான் இன்டர்வல். இது குறைஞ்ச பண்ண முடியலங்கிற வாசி என்ன பண்ணுதுனாக்கா எனக்கு மொத்தம் 80 வேல்யூ இருக்கும். எனக்கு 80 வேல்யூ இருக்கும். இது நம்ம ரியல் டைமோட சொல்லிடுறேன், அப்புறம் பேசுவோம் நம்ம. ஸ்டார்ட் 0 ஸ்டாப் 8 ஸ்டாப் வந்து எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வந்து ரொம்ப 1000 வச்சுங்க, 1000 வச்சுங்க. என்னுடைய ஸ்பேஸ் இன்டர்வல் வந்து எனக்கு வந்து 20 வச்சுங்க. ஓகேவா? ஸ்டாப் 20. என்ன செய்வோம்னாக்க நம்ம வந்து நீங்க வந்து மொத்தம் எனக்கு வந்து 20 நம்பர் வேணும் எனக்கு. அது வந்து 52 52 0 52, அப்புறம் 52 + 52 105, அப்புறம் 105 + 52 157 இப்படி எடுத்துக்குது. நம்ம வந்து ஞாபகம் இருக்கா, நம்ம டேட்டா சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கும்ல, நம்ம சாம்பிள் சர்வே எடுப்பாங்க. நீங்க எந்த டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, என்ன ஒயர் போட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம தெருவா வந்து என்ன பண்ணுவாங்க, சாம்பிள்ஸ் எடுப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. என் தெருவுல வந்து மொத்தம் என்ன இருக்குன்னாக்க எனக்கு வந்து 1000 வீடு மொத்தம் இருக்கு. எனக்கு வீட் நம்பர் வந்து 0ல ஆரம்பிக்குது, இல்ல 1ல ஆரம்பிக்குது. ஒண்ணு வீட் நம்பர் 1ல ஆரம்பிக்குதா, 1ல ஆரம்பிச்சு ஏதோ 1ல ஆரம்பிக்குது. 1000 வீடு இருக்குது. சாம்பிளிங் நீங்க கேள்விப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க நீங்க. அது வந்து இப்ப சாம்பிளிங் இருக்கும், பாப்புலேஷன் சாம்பிள் 2 வார்த்தை இருக்கும். என்ன சொல்லி அனுப்புவாங்க, முதல் வீட்டுக்கு போ. 1000 வீட்டு போய் சாம்பிள் எடுக்கணுமா, ஹைலி இம்பாசிபிள், முடியாது. அப்ப நீங்க வந்து சாம்பிளிங் டேட்டா கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அப்ப எனக்கு என்ன பண்றேன், 1000 வீட்டுல வந்து 20 வீடு எடு. 20 வீட்டுல உள்ளவங்க வந்து என்ன ரிசல்ட் சொல்றாங்களோ அதுதான் அந்த தெருவோட மொத்த கணிப்பு. ஓகேவா? திமுக ஓட்டு போடுவோம்னா, அதிமுக ஓட்டு போடுவோம்னா அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது, நம்ம ஏதாச்சும் சொல்ல முடியாப்ப. சோ வந்து இப்படிதான் நம்ம வந்து சாம்பிளிங் பண்ணும்போது முதல் வீட்டுக்கு போங்க, அந்த போய் இன்டர்வியூ எடுத்துங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்க, எதுக்கு போட்டு எடுத்துட்டு, அப்புறம் 1 2 3 4 51 வரைக்கும் வேண்டாம், 52 வரைக்கும் வேண்டாம், 53ஆம் வீட்டுக்கு போங்க. ஓகேவா? அப்ப அது போதும். அப்புறம் 106ஆம் வீட்டுக்கு போங்க, 106 நம்பர் இருக்கு அங்க போங்க அப்படின்னு என்ன செய்வேனாக்க சாம்பிளிங் எடுப்போம். அப்ப நம்ம வந்து டேட்டா சயின்ஸ்ல வந்து நம்ம பின்னாடி படிக்க போறோம். நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து சாம்பிளிங் மாறும். அப்ப வந்து சாம்பிளிங் சைஸ் 20 மட்டும் போதுமா? 1000 பேர் உள்ள வீட்டுக்கு வந்து 20 பேர் மட்டும் 20 பேர்ட்ட கருத்து கணிப்பு கணிச்சோம்னாக்க அந்த டேட்டா ஒழுங்கா இருக்குமா டேட்டா சயின்ஸ்ல அப்படின்னு நீ பார்க்க போறோம். அதுக்கு சில ரூல்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து நிறைய நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம், மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு சரியா யூஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைன் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம். சரியா? Any questions here? Basically it is using for a survey purpose இல்லீங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி இருப்பாங்க. சரியா? அப்படின்னு இப்ப 100 வருஷம் டேட்டா கொடுத்துருவாங்க. 100 வருஷம் டேட்டா கொடுத்துட்டு வந்து அடுத்த வருஷம் 100 வருஷம் டேட்டா இருக்குது, 100 வருஷம் டேட்டா சேல்ஸ்ல கொடுத்துட்டு 2022 வந்து சேல்ஸ் எவ்வளவு இருக்கலாம் ப்ரிடிக்ட் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு சாம்பிளிங் எடுப்போம்ல, அது மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு நான் வந்து இதுல என் ஃப்ரெண்டு சொன்னாப்ப இது பண்ணா யூஸ் பண்ணுவோம்னு ரியல் டைத்துல ஒரு கேட்டா சொன்னாப்ப. சோ நம்ம எப்படிலாம் பயன்படுத்த முடியும். சரி, இப்ப புரியுதா? லைன் ஸ்பேஸ் மூலம் நம்ம என்ன பண்றோம்னாக்க நம்மளுடைய பர்பஸ் என்ன, நியூமெரிக்கல் டேட்டா வச்சு நம்ம வந்து என்டி அரே கிரியேட் பண்றோம். இது வந்து என்டி அரே, அரே ஆஃப் என்டி அரே. நீங்க டைப் ஆஃப் பண்ணி வச்சா என்டி அரே வரும். சரியா? சோ சரியா? நம்ம டிப்ல வந்துருக்குதா லைன் ஸ்பேஸ். இன்ட்ரெஸ்டிங். இப்ப எக்ஸ் டிப்ல வந்துருக்குது. நான் என்டில மாத்தணும் அப்ப அது போயிட்டுதே. சரி, ஓகே. அரே ஆஃப் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தோம், நம்ம சாம்பிள்ஸ் எவ்வளவு வருதுன்னு பார்த்தா டேட்டா அரே பார்த்தோம் நம்ம. ஸோ இது நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் வந்து ஏன் புரிதலுக்கு போட்டு வச்சிருக்கேன். இது நீங்க இப்படிலாம் முயற்சி வச்சுங்க. இது எப்படி எடுத்துக்குதுனாக்க வந்து ஸ்டாப் போட்டு வச்சிருக்கேன். 8 - 8 அப்புறம் என்ன பண்ணுதுனாக்க வந்து தென் 8/4 2 ஆயிக்குது இப்ப. அப்புறம் இப்படிதான். அப்புறம் வந்து 4/2 அப்படி வந்து இன்டர்வல்ல வந்து வந்துட்டு இருக்குது. சாம்பிள் வந்து சாம்பிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, நம்ம ஸ்டார்ட் 0 கொடுத்துருக்கோம், என் பாயிண்ட் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ வந்து 8ல முடிஞ்சிருது. ஸோ ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து என் பாயிண்ட் ஃபால்ஸ் கொடுத்த வாசி 8 will not be part of the sample. அந்த சாம்பிளிங், இந்த சாம்பிளிங் இருக்குல்ல, இதான சாம்பிள் டேட்டா, சாம்பிளிங் டேட்டா. அதுல வந்து 8 வராது கொடுத்த வாசி. Since red step is true, we will be able to see the interval step size between the samples. அது கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் சார் விஷயம். red step partsனாக்க output is in the list and the interval is not shown. ஓகே. நம்ம red step parts கொடுத்தாக்க interval காமிக்காது, இந்த interval வேல்யூ காமிக்காது. இந்த interval வேல்யூ இதான் interval வேல்யூ. ஒவ்வொரு டேட்டாவுக்கு இடையில எவ்வளவு interval இருக்கு அப்படின்னு காமிக்காது. இதான் சார் லைன் ஸ்பேஸ் வச்சு பண்றது. சரியா? ஏதாச்சும் வேற क्वेश्चंस இருக்கு அதுல? இதோட முடிச்சிடணும் இன்னைக்கு.
ஸ்டாப் பண்ணிட்டா இதோட முடிக்கிற நாளைக்கு மறுபடியும் நம்ம பார்க்கணும் மறுபடியும் நம்ம பார்ப்போம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். லைன் ஸ்பேஸ் தான் ஆரம்பம். நம்ம ஸ்டாப் பண்றேன். டேட்டா வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு.